நாம நம்ம பெண்ணா இருக்கிறதுக்காக கவலைப்படவே மாட்டோம். நிறைய நேரம் நம்மளை நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். என்னால என்ன பண்ண முடியும், என்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, எப்போ பார்த்தாலும் எந்திரிக்கணும், சோறாக்கணும், வீடு கூட்டணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், பிள்ளைய பார்க்கணும், இதை தவிர வேற ஏதாவது என் மேல பர்பஸ் இருக்கா? பெண்ணுன்னா இதுதான் வேலையா, இது மட்டும் தானா, வேற என்ன பெருசா இருக்க முடியும்? அதனால வெறுத்து போச்சு இந்த லைஃபை நினைக்கும் போது, ரொம்ப என்ன வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து வெக்ஸ் ஆகி போயிடுறோம். ஆனா இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் பேசுறது என்னன்னா, யூ ஆர் சோ ஸ்பெஷல். நீங்க தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். நீங்க தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். நம்ம ஆண்டவருடைய ஒரு அற்புதமான கேரக்டர் என்ன தெரியுங்களா? அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் எப்படிப்பட்டவர்? பட்சபாதம் இல்லாதவர். அவங்க நல்லா பாடினாங்க, அதனால தேவனுடைய பார்வையில ரொம்ப பெருசு. நம்ம கீழே நின்று பாடணும், அதனால நம்ம தேவ பார்வையில ரொம்ப சின்னது, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் விசேஷித்தவர்கள், ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். ஆண்டவர் யாரையும் குறைச்சு பார்க்கறதே இல்ல, எல்லாருமே அவருக்கு முதற் பேரானவர்கள். எப்படி குமாரன் அவருக்கு முதற் பேரானவரோ, அதே மாதிரி அவர் பார்வையில நம்ம எல்லாருமே அவர் பார்வையில எப்படிப்பட்டவங்க? ஃபர்ஸ்ட் born. நம்மள அப்படிதான் பார்க்கிறாரு. நீ என்னோட பிள்ளை, எனக்குரிய பிள்ளை. இதுல ஆண்டவருக்கு பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க அப்படி டிஃபரன்ஸே கிடையாது. அவர் எல்லாரும் எப்படி பார்க்கிறாருன்னா, என் பிள்ளை எனக்குரியதுன்னு பார்க்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ரொம்ப விசேஷமான பாத்திரம் ஆண்டவரே, என்ன நீங்க ரொம்ப பிரஷியஸா உருவாக்கி இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க என்ன விசேஷித்த பாத்திரமா தெரிஞ்சுக்கிட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சோ இது எப்பவும் மனசுக்குள்ள வச்சுக்கணும், நான் ஆண்டவர் பார்வையில விலையேற பெற்றவள். ஆண்டவர் அப்படிதான் சொல்றார், நீ விசேஷித்தவள். அவர் சொல்ற, நீ எனக்கு பிரியமானவள், நீ பியூலா, உன்னை நான் எப்சிமான் கூப்பிடுறேன், நீ பியூலான்னு நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்னோட மனவாட்டியாக்கும், நீ எனக்கு பிரியமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படிதான் நம்ம எல்லாரையும் ரொம்ப ஸ்பெஷலா கூப்பிடுறார். சோ இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிற நம்ம யாரு, நம்ம தன்மை என்ன, நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது மாத்திரம் நம்ம மனசுல ஆழமா புரிஞ்சிச்சுன்னா, ஒரு நாளும் நம்மளுடைய லைஃப் குறிச்சோ இல்ல நம்மளை குறிச்சோ நம்ம ஆண்டவர்ட்ட ஏன்பா அப்படின்னு கேள்வியே கேட்க மாட்டோம். என்ன ஏன்பா, நான் ஏன்பா இப்படி இருக்கேன், என்ன ஏன்பா இப்படி படைச்சிங்க அப்படின்னு அவர்கிட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேள்வியே கேட்க மாட்டோம். ஸோ நீங்க விசேஷித்தவர்கள், நீங்க தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள்ங்கிறதுக்காக முதல்ல ஒரு விஷயத்த சொல்ற. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். ஏன் நம்ம விசேஷித்தவர்கள், ஏன் நம்ம விலையேற பெற்றவர்கள்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? முதல் பக்கத்துல தான் இருக்கு. அதனால வேதம் வச்சிருக்கிற எல்லா பிள்ளைங்களும் நீங்க எல்லாம் நம்ம சேர்ந்து தான் வசனத்தை வாசிக்க போறோம். எல்லாரும் வாசிக்கணும். ஆதியாகமம் 1:26-27 சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சோ முதல்ல நீங்களும் நானும் ஏன் ரொம்ப ஸ்பெஷல், ஏன் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள்னா, நாம தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். யாருடைய சாயல்ல? தேவனுடைய ரூபத்துல, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், நான் கலரா இருந்திருக்கலாமே, நான் கொஞ்சம் வெள்ளையா இருந்திருக்கலாமே, அல்லது நான் கொஞ்சம் உயரமா இருந்திருக்கலாமே, அல்லது நான் கொஞ்சம் ஒல்லியா இருந்திருக்கலாமே, எனக்கு மூக்கு இப்படி இருந்திருக்கலாமே, என் காது இப்படி இருந்திருக்கலாமே, என் முக அமைப்பு இப்படி இருந்திருக்கலாமே, அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவரோட படைப்புல சொல்றாரு, நீ என்னுடைய சாயலின்படியும் எனது ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டிருக்கிறாய். சோ முதல்ல நீங்க யார் சாயல்ல இருக்கீங்க? தேவ சாயல்ல இருக்கீங்க. நீங்க யாருடைய ரூபத்துல இருக்கீங்க? தேவனுடைய ரூபத்துல இருக்கீங்க. அப்ப இத மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருந்தா யாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா படைச்சதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அவர் சாயல், நம்ம அவர் ரூபம். அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் நம்மளை எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ, எந்த மாதிரி நம்ம இருந்தா அவருக்கு பிரியமா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம உருவாக்கி இருக்கிறார். அதனால ஒருவேளை மனசுக்குள்ள, ஏன் ஆண்டவரே என்ன இப்படி உருவாக்கிங்கன்னா, கையை தூக்கி இல்லப்பா உங்க சாயல்ல நான் உருவாக்குனதுக்காக நன்றின்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே உங்க சாயல்ல உங்க ரூபத்துல என்ன உண்டாக்கி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அதுக்காக கர்த்தருக்கு தினம்
வசந்தனா நன்றி சொல்லணும். நான் உங்க சாயல்பா, உங்க ரூபம்பா, உங்களை போலவே நீங்க என்னைய உண்டாக்கியிருக்கீங்க. ஸோ இது நீங்க விசேஷித்தவர்களுக்கான முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை சொல்றீங்க. நம்ம முதல் அதிகாரத்துல வாசிச்ச ஆண்டவர் வந்து ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டாவது சாப்டர்ல அவர் எப்படி உருவாக்குனாரு அப்படிங்கிற விஷயத்தை விவரித்து சொல்றதை பார்க்க முடியும். ஒரு ஆணை உண்டாக்கும் போது ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாருன்னு பாருங்களேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இரவும் பகலும் கொடான கொடி தூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சுக்கிட்டே இருக்க, ஆராதிச்சுட்டே இருக்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்னு ஒன்றாய் இணைந்து அவங்க மகத்துவமான காரியங்களை செய்துகிட்டே இருந்த இவங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு. என்ன விருப்பம் வந்துச்சுன்னா, நம்மை போல நமது சாயலையும் நமது ரூபத்திலையும் இந்த பூமியில நம்ம ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். நம்ம 3 பேருமே இருந்துட்டு இருக்கமே, நம்மளே பாடிக்கிட்டு இருக்கமே, நம்மளே துதிச்சு பாடிக்கிட்டு இருக்க, நம்மள ஆராய்ச்சி, நம்மளே ஏன் நம்மளை போல நம்ம எப்படி ஒன்னா இருக்கோமோ இதே மாதிரி ஒரு மனுஷனை பூமியில உண்டாக்க கூடாது அப்படின்னு ஆண்டவருக்கு விருப்பம் வந்துச்சு. அதனால வசனத்துல வாசிக்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இந்த தேவன் தேவன் தேவன்கிற வர இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய பதம் எலோஹிம். எலோஹானா ஒருவர்னு அர்த்தம். எலோஹிம் அப்படின்னு சொன்னா ஒருவருக்கு மேற்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அந்த எலோஹிம்னு சொல்லும்போது தேவன் தேவன்கிற இடத்துல எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா 3 பேர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். கான்வர்சேஷன் கூட நம்ம வாசிச்சோம். தேவன் அவங்க கிட்ட சொல்றாரு நமது சாயலின்படி. அப்ப இன்னொரு பர்சன் ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப தேவன்கிற இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறவங்க இணைஞ்சு செயல்படுறாங்க. அப்போ நம்ம மாதிரியே உருவாக்கும் டிசைட் பண்ணார். இவர் நினைக்கிற இந்த காரியத்தை செயல்படுத்துற இந்த அற்புதமான மனுஷனை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் முதல்ல ஒரு 5 நாள் எடுத்துக்கிட்டாரு. எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாரு? 5 நாள் எடுத்துக்கிட்டார். ஏன்னா அவர் உண்டாக்கி வைக்க போற பர்சன் சாதாரணமான நபர் அல்ல. அவர் இவரை போல இவருடைய சாயல்ல இவருடைய ரூபத்துல இவருடைய சுவாசத்தை கொண்டு ஜீவிக்கிற ஒரு பர்சன் ஆச்சே. அப்ப அந்த நபரை உண்டாக்கணும்னு சொன்னா அவருக்கு தேவை எல்லாம் முதல்ல என்ன பண்ணணும்? ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை உருவாக்குறதுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் 5 நாள் எடுத்துக்கிட்டு வாழ்வதற்கான ஒரு மனுஷன் இந்த பூமியில ஜீவிப்பதற்கான எல்லா விஷயங்களும் செஞ்சார். என்னெல்லாம் செஞ்சார்னு சொல்லுங்களேன். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் எல்லாரும் ஆதியாகமம் வாசிச்சிருப்பீங்க. என்னெல்லாம் படைச்சாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினார், கனித்தரும் விருட்சங்களை. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார்னா விதை தரும் விருட்சங்களை உண்டாக்கினார், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், இல்லையா? இப்படி என்னென்னலாம் வேணுமோ இது எல்லாம் ஆண்டவர் உருவாக்கினார். இதெல்லாம் உருவாக்குறதுக்கு பின்னாடி தேவ திட்டம் என்னன்னா, அவர் அடுத்து உருவாக்க போற அந்த அற்புதமான பர்சனுக்கு தேவையான ஆம்பியன்ஸ், அந்த தேவையான என்விரான்மெண்ட், அந்த சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி அதுல கொண்டு வந்துதான் வைக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்குறதுக்கு முன்னாடியே எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் 6வது நாள் ஆண்டவர் யாரை உண்டாக்கினாரா? மனுஷனை உண்டாக்கினாராம். உங்களை என்னையும் ஆண்டவர் உண்டாக்கும் போது ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி போட்ட மாதிரி இல்ல ஒரு பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டி போட்ட மாதிரி அப்படி இல்ல. நம்மளை உருவாக்கும் போது அவர் என்ன நினைச்சார் தெரியுமா? என் பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கின பிறகுதான் நான் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சார். உங்களை என்னையும் உருவாக்கும் போது ஆண்டவர் அவ்வளவு விஷயங்களை யோசிச்சார். சும்மா எல்லாம் நம்மளை கொண்டு வந்து இந்த பூமியில இருந்துட்டு போ, எதையாவது செஞ்சுட்டு போ, வாழ்ந்துட்டு போ அப்படின்னு வைக்கல. என்ன துதிக்கிறதுக்கு, என்ன ஆராதிக்கிறதுக்கு, என்ன மகிமைப்படுத்துறதுக்கு, என்ன போலவே ஒரு சந்ததியை நான் உருவாக்கணும்னு சொன்னா முதல்ல அவங்களுக்கு தேவையான எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நாட்கள்ல வேணுங்கிற எல்லாத்தையும் உருவாக்கினார். உருவாக்குனதுக்கு அப்புறம் இப்ப மனுஷனை படைக்கணும்னு நினைச்சார். மனுஷனை படைக்கும் போது அவர் எப்படி படைச்சார்? வசனம் சொல்லுதுன்னா பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. சோ அந்த பூமியின் மண்ணினாலே உருவாக்கும் போது அன்னைக்கு இருந்த அந்த அந்த ஆதாம் அப்படின்னாலே செந்நிற மனிதன் அர்த்தம், ரெட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மண் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டோட ரத்தம். ஏன்னா மண்ணை குலைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும், ஈரம் வேணும் இல்ல? அப்பெல்லாம் இருந்தா அந்த பிள்ளைங்க எல்லாம் கிளே வச்சு விளையாடி இருப்பாங்க, மண்ணு வச்சு பொம்மை செஞ்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஈரம் இல்லாம அதை நம்ம செய்ய முடியாது. அன்றைக்கு மனுஷனை உருவாக்குவதற்காக ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தையே அப்படிதான் உருவாக்கி இருக்கார். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவன் என் சாயல்ல இருக்கணும், என் ரூபத்தில் இருக்கணும், என்ன போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா மனுஷனை மண்ணை எடுத்து உருவாக்கினார். உருவாக்கும் போது அவனுக்கு கண்ணு, மூக்கு, காது, வாய், சுவாசிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டு இப்ப மண்ணினால உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை. இந்த பொம்மை
அம்மா கர்த்தரை துதிக்க முடியுமா? உருவாக்கப்பட்ட ஒரு 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 மண்ணினால செய்யப்பட்ட ஒரு ஒரு சிலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்குள்ள ஒரு உயிர் வரணும். அதுக்காக அவர் என்ன செஞ்சார்னா, வாசிக்கிறோம், தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். நீங்களும் நானும் மூச்சு விடுற ஒவ்வொரு காத்து யாருது தெரியுங்களா? அவரோடது. நீங்களும் நானும் வேணும் காத்து இழுத்துக்கணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது? இழுக்க முடியாது. நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிறுத்த முடியாது. இப்பமே இங்கிருந்து இதை வெளியே எடுத்தரணும்னு நினைச்சாலும் எடுக்க முடியாது. ஏன்னா ஜீவன் உண்டாகட்டும்னு அவர் உள்ள ஏற்படுத்தின நாள்ல இருந்து நமக்குள்ள இருக்கிற சுவாசம் யாரோடதுன்னா தேவனுடைய சுவாசம். தம்முடைய ஜீவ சுவாசத்தை மனுஷங்களுடைய நாசியில ஊதினாராம். சோ இங்க சுவாசம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து காற்று ஆக்சிஜன் ஆண்டவர் ஊதினாரு, மனுஷனுக்குள்ள உள்ள போனோம்னா எல்லா உறுப்புகளும் ஆக்டிவ் ஆயிடுச்சு. அப்படி இல்ல, இங்க நாசியில சுவாசம்னு சொல்லும் போது அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற சரியான வார்த்தை ஆண்டவருடைய கேரக்டரை ஊதினாராம். எதை ஊதினாரா? காட்ஸ் கேரக்டர். ஒவ்வொரு மனிதன் இப்படிதான் இருக்கணும். என் சாயல்ல என் ரூபத்துல இருந்தா பத்தாது, என் சுபாவத்துல நான் என்ன நினைக்கிறனோ அப்படி நினைக்கணும், நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி அவன் யோசிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கேரக்டரை மனுஷனுடைய நாசியில என்ன செய்தாராம்? ஊதினாராம். ஊதின உடனே அவன் என்னவா மாறினானா? லிவிங் சோல். ஆக்சுவலா இந்த காயா அப்படிங்கிற வார்த்தை வந்து லைஃப் அப்படின்னு அர்த்தம். காயா அப்படின்னு சொன்னா லைஃப். ஆண்டவர் இந்த சுவாசத்தை ஊதணும்னா அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? உயிர் வந்துச்சு, ஜீவன் வந்துச்சு. எழும்பி நிக்கிறான். நின்ன உடனே அப்படியே ஆண்டவர் பார்க்கிறார், யார மாதிரியே இருக்காரு, தன்னை போலவே இருக்காரு. தன்னோட சுபாவம், தன்னுடைய நேச்சர், தன்னுடைய ரூபம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த மனுஷனை உண்டாக்கினோன்னா என்ன உண்டாச்சுன்னா பயங்கர ஹாப்பி உண்டாச்சு. நம்மளை போல ஒரு மனுஷனை என்ன செஞ்சிட்டோம்? உண்டாக்கிட்டோம், உருவாக்கிட்டோம். அழகா அவனை கொண்டு வந்து படைச்சு நிறுத்தி அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் செய்யறாரு. அந்த மனுஷனை உருவாக்கினோன்னு அவர் செஞ்ச ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். சோ இப்ப உண்டாக்கியாச்சு, தேவையானது எல்லாம் சுத்தியும் உண்டாக்கியாச்சு. இப்ப என்னன்னா அவன் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஆம்பியன்ஸ், அதாவது சுற்றுமுள்ள எல்லா விஷயங்களும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எல்லாம் இருக்கணும், நமக்கு ஒரு வீடு வேணும். வீடு இல்லைன்னா நம்ம இருக்க முடியும்ல. அப்படி ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு உண்டாக்கின வீடு எதுனா ஏதேன் தோட்டம். அது என்னது? சோ அந்த ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறது என்னன்னா காட்ஸ் பிரசன்ஸ். ஏதேன் தோட்டம்ங்கிறது என்னது? காட்ஸ் தேவனுடைய பிரசன்னம். ஏதேன் அப்படின்னாலே அங்க என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம். இரவும் பகலும் மனுஷன் எங்க இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டாருன்னா ஏதேன் தோட்டத்துல அவருடைய பிரசன்னத்துல இருக்கணும்னு நினைச்சார். அதனால அதாவது உலகம் ரொம்ப பெருசு. இந்த ரொம்ப பெரிய உலகத்துல நீ எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கோ, நீ ஆதாம என்ன செஞ்சிட முடியாது, விட்டுற முடியாது. அதனால ஆண்டவர் உருவாக்கி வச்ச இடம் எதுனா ஏதேன். ஏதேன் தேவனுடைய பிரசன்னம். மனுஷன் வாழணும்னு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு அருமையான இடம் இருக்கும்னா அது தேவ பிரசன்னம். அங்கதான் சமாதானம், அங்கதான் இந்த ஆத்மா திருப்தி ஆகும், அங்கதான் இந்த ஆத்மாவால சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். வேற எங்க போனாலும், வேற எந்த இடத்துல போனாலும் அது என்ன தராது? திருப்தியே. இன்னும் பத்தலையே, இன்னும் பத்தல, இனி ஏதோ கிடைக்கலையே, என்னத்தையோ மிஸ் பண்றமே, ஏதோ இல்லாம இருக்கே அப்படின்னே தான் இந்த ஆத்மா ஏங்கிட்டே இருக்கும். ஏன்னா மனுஷனை உண்டாக்கணும்னா நீ இருக்க வேண்டிய இடம் எதுனா ஏன் பிரசன்னம், நீ இருக்க வேண்டிய சூழ்நிலை எதுனா தேவனுடைய சமூகம். அது இரவும் பகலும் அப்படியே நிரம்பி இருக்கும். அங்கதான் மனுஷனை வைக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டு ஏதேன்ல கொண்டு வந்து என்ன செய்தாருன்னா மனுஷனை வச்சார். வச்சுட்டு ஓகே, ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங், உனக்காக 6 நாள் எல்லாத்தையும் படைச்சிட்டேன், தோட்டம் இருக்கு, அதனால அவ்வளவுதான், நீ ஜாலியா அப்படி இருக்கலாம், நல்லா லைஃபை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி சும்மா ஆதாம ஆண்டவர் விட்டுறல. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். So everything is prepared. எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. மரம் இருக்கு, செடி இருக்கு, கனி இருக்கு, கொடி இருக்கு, பழங்கள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால ஆதாம் நீ பாட்டுக்கு இந்த தோட்டத்துல உன் இஷ்டம் போல இருக்கலாம் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் என்ன செய்தார்னா ஆதாமை உண்டாக்கி ஏதேன்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு, ஆதாமே எவ்ரி டே உனக்கு டியூட்டி இருக்கு. என்ன இருக்கு? எல்லாம் ப்ரிப்பேர்டா இருந்தாலும் ஆதாமுக்கு என்ன இருக்கு? ஒரு டியூட்டி இருக்கு, ஒரு வேலை இருக்கு. உன் வேலை என்னன்னா அனுதினமும் ஒவ்வொரு நாளும் இந்த சுற்றி இருக்கிற இந்த தோட்டத்தை பண்படுத்தணும். அது வந்து கனி தருவதற்கு ஏதுவாய் பெர்ஃபெக்ட்டா இருக்கா, தண்ணி தேவைப்படுதா, இந்த இடத்துல இது இன்னும் மேற்கொண்டு அது நல்லா வளர்றதுக்கு எதையாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கொடுத்த இந்த சூழ்நிலையில, தேவன் கொடுத்த இந்த தோட்டத்தை, தேவன் தந்திருக்கிற அந்த இடத்தை பண்படுத்த வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை?
ஆமா, ஆதாம் சும்மா இருக்க கூடாது, சும்மா இருக்கவும் விடல. ஆண்டவர் உருவாக்கி எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறம் சும்மா விடல. அதனால ஆண் பிள்ளை வச்சிருக்கிற எல்லா பெற்றோரும் தாயும் நீங்க ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். பையங்களை சும்மா வீட்டுல வச்சுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கட்டும், படிச்சாச்சு, வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும்னு உட்காரக்கூடாது. ஆண்டவர் ஆதாமா உண்டாக்கணும்னா முதல்ல ஆதாமுக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு வேலையை கொடுத்தாரு. பண்படுத்து, நீ சோம்பேறியா இருக்க கூடாது. பசங்களை சோம்பேறியா வச்சுக்க கூடாது. ஆண்டவரே ஆதாமுக்கு என்ன கொடுத்தாரு? வேலை கொடுத்தாரு. அதனால அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். வேலை செய்யற ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும். பண்படுத்துறது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது வேலை என்னன்னா அதை நீ காக்க வேண்டும். இந்த இடத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க இருக்கிற அத்தனை விஷயத்தை குறித்து நான் யார்கிட்ட தான் கணக்கு கேட்பேன்? உன்கிட்ட தான் கணக்கு கேட்பேன். ஆண்டவர் சொல்றார், இது எல்லாம் உனக்காக கொடுத்திருக்கேன், இது எல்லாம் உனக்காக ஏற்படுத்தியிருக்கேன். இங்க இருக்கிற அத்தனை விஷயத்தை குறிச்சும் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோடது? உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம காக்கவும் வைத்தார். நமக்கு பார்க்கறதுக்கு பண்படுத்துறது, காக்கிறது, இது என்ன பெரிய விஷயமா? அதுவும் அங்க ஒரு குப்பையுமே இருக்காது, எல்லாமே ஆல்ரெடி ஃபார்ம்டு. இனி என்ன அப்படின்னு நம்ம மைண்ட்ல அந்த மாதிரி தோணலாம். ஆனா ஆண்டவர் இதை செய்ய சொன்னதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அடுத்து கொடுக்க போறாரு. தனியா நிக்கிற ஆதாமுக்கு ஒரு ஃபேமிலி ஆண்டவர் கொடுக்க போறாரு. அடுத்து அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இப்ப இருந்தே ஆதாம் என்ன ஆகணும்? ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா இந்த நிலத்தை பண்படுத்து, காக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நிலத்தோட தன்மை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு விதையை உள்ள போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு விதை நிலத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா அது தன்னை போல அது செத்து மடிஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு துளிர் என்ன செய்யும்? வர ஆரம்பிக்கும். அது எந்த விதையா இருந்தாலும் நிலத்துக்குள்ள போச்சுன்னா அது என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? உயிர் வந்துடும். உயிர் வந்தோன்னா அது முளைக்க ஆரம்பிக்கும்ல. அப்ப அது முளைச்சதுக்கு அப்புறம் அது வளர்ந்து வரும்போது அந்த அந்த அது கனி கொடுக்கிற வரைக்கும் அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது யாருடைய வேலை? ஆதாமோட வேலை. தண்ணீர் பாய்ச்சணும், களை வந்துடக்கூடாது, அங்கங்க பழுத்து போனவைகளை கிள்ளி விடணும், அதை நல்லா வளருதா, கனி கொடுக்கிற அளவுக்கு, பூ பூக்கிற அளவுக்கு, காய் காய்க்கிற அளவுக்கு அதுல எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்டா நடக்குதா, இதெல்லாம் யாருடைய வேலை? ஆதாமோட வேலை. சோ ஒரே ஒரு கோதுமை மணி போட்டோம்னா இந்த நிலம் அது எப்படி பலன் தரும்? 100 ஒரு மணியா தரும். ஒரு நெல்லு மணி போட்டோம்னா, ஒரு கோதுமை மணி போட்டோம்னா ஒன்னே ஒண்ணு தருமா? ஒரு பூ விதை போட்டோம்னா ஒரு பூவா தரும். அது நிறைக்க என்ன செய்யும்? பூத்து குலுங்கும். ஒரு வாழை மரத்தை நம்ம வச்சோம்னா அது என்ன செய்யும்? தார் போட்டு அதுல இருந்து ஏகப்பட்ட பழங்களை பறிக்க முடியும். நிறைய ஆப்பிள், நிறைய கொய்யா, நிறைய மாங்காய். இல்ல அப்படிதானே ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கிறாரு. என்னன்னா, உன்ட்டு நான் கொடுக்க போற அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அது நிலத்தை போன்றது. எதை போன்றது? ஒரு நிலத்தை உனக்கு பாதுகாக்க தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு நிலத்தை காப்பாற்ற தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு நிலத்தை பண்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா, அடுத்து நான் உன் கையில கொடுக்க போகிற அந்த ஃபேமிலி, அந்த பொறுப்புள்ள அடுத்த நபரை உன்னால ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நான் கொடுக்கிற அடுத்த நபர் எப்படிப்பட்ட நபர்னா, ஒன்ன வாங்கினா 100 திருப்பி தரும். ஒரு விதை கொடுத்தா அது எப்படி திருப்பி தரும்? 100 திருப்பி தரும். சோ ஒரு விமனோட நேச்சர், ஒரு பெண்ணோட நேச்சர், நான் உனக்கு கொடுக்க போற அடுத்த ஒரு நபர் எப்படிப்பட்ட ஆள்னா, நீ ஒன்ன விதைச்சனா அதை வாங்கிக்கிட்டு என்னவா திருப்பி தருவாங்க? 100 திருப்பி தருவாங்க. அன்பை விதைச்சிங்கன்னா அன்பை அறுவடை செய்வீங்க. பாசமா நடந்துக்கிட்டீங்கன்னா, பாசத்தை வேற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அதுவும் எத்தனை மடங்கு கிடைக்கும்? அந்த நேச்சர் உள்ள நிலத்தை போன்றவ நான் கொடுக்க போற அடுத்த பர்சன் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்? நிலத்தை போன்றவ. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தனக்கு ஒரு குடும்பத்தை அவருக்குன்னு உன்னை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நிலத்தை நீ பண்படுத்தணும், அதை நீ காக்கணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கொடுக்குறாரு. ஆதாம் இது ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்படியே அந்த வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு வரலாம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பகுதியை வாசிக்கும் போது. 16ல இருந்து வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்ப என்னன்னா, மரங்கள், கனிகள், பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆண்டவரும் பார்த்துட்டே இருக்காரு. எவ்வளோ நாள் ஆச்சு? இங்க நம்ம முதல் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம், ஒரே நாள்ல 2 பேத்தையும் உண்டாக்கிட்டார். பட் அந்த தன்மையை ஆணும் பெண்ணுமாக ஒரு நபருக்குள்ள ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சிருஷ்டித்து முடிச்சிட்டார். இன்னும் யார் வரல? பெண் வரல. இப்ப யார் மட்டும்தான் இருக்கா? ஆதாம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காரு. அப்படியே ஆடு மாடுகள் எல்லாம் போது, மிருகங்கள் போது, சிங்கம் போது, யானை போது, புலி போது, பறவைகள் எல்லாம் போது, எல்லாம் ஜோடா இருக்கு. எப்படி இருக்கு? எல்லாமே
பேரா சுத்திட்டு இருக்கு. அந்த கார்டன்ல ஏதேன்லயும் எங்க ஆதாம் பார்த்தாலும் எல்லாம் எப்படிதான் சுத்திட்டு இருக்கோம், எல்லாம் ஜோடியா சுத்திட்டு இருக்கோம். அப்ப இது ஆதாம் பார்த்துட்டே இருக்காரு, ஆண்டவரும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய கிரியேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். 1ஆம் நாள் முடிந்து அவர் சொல்றார், இது நல்லது என்று கண்டார். 2வது நாள் கிரியேட் பண்ணாரு, இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார். இப்படி 6 நாள் ஒன்னொன்னே உண்டாக்கிட்டு இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார்னு சொன்ன ஆண்டவர் முதல் முறையா பைபிள்ல ஒரு விஷயத்துல சொல்றாரு, இது நல்லா இல்லையே, இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லையே, இந்த விஷயம் எனக்கு பார்க்க நல்லதா படவே இல்லையே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். எதை பார்த்து சொன்னார் தெரியுமா? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. எனக்கு படைச்ச எல்லாமே பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சது, படைச்ச எல்லாமே சூப்பரா தெரிஞ்சது. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நல்லது நல்லது நல்லது, இட்ஸ் பெர்ஃபெக்ட், இட்ஸ் குட், இட்ஸ் குட் அப்படின்னு சொன்ன ஆண்டவருக்கு முதல் முறையா பைபிள்ல நல்லா இல்ல, இது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல, இது பார்க்கிறதுக்கு ஹாப்பியா இல்லையே அப்படின்னு ஆண்டவர் ஃபீல் பண்ண விஷயம் எது தெரியுங்களா? மனுஷன் தனிமையா ஒத்தையா. ஆண்டவர் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு நபரை உருவாக்குறதுக்கு முன்னாடி, அல்லது பெண் அப்படிங்கிற ஒரு ஜீவனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை யோசிச்சார். நிறைய சும்மா உண்டாக்கில்ல, அது உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நிறைய விஷயங்களை யோசிச்சார். அதுல முதல் ஆண்டவர் நினைச்ச விஷயம் என்னன்னா, இந்த மனுஷன் தனியா இருந்தா இவனால இத்தனை விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. இவனை நம்பி நான் வச்சிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெருசு. இந்த மனுஷனை நம்பி நான் இந்த ஹோல் வேர்ல்டையே கொடுத்துருக்கேன், முழு பூமியை கொடுத்துருக்கேன், இது மேல எல்லா பொறுப்பையும் தந்திருக்கேன், உருவாக்கப்பட்ட எல்லாத்தின் மேல அதிகாரம் கொடுத்திருக்கேன். நீங்க 1ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா சொல்லுவாங்க, நீ இவைகளை ஆண்டுகொள், இவைகளை ஆளுகை செய், இதன் மேல உனக்கு எல்லா அத்தாரிட்டி உண்டு, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, இத்தனையும் உன்னோட தான். இதெல்லாம் யாருக்காக படைச்சேன்? உனக்காக தான் படைச்சேன். இது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. இப்ப ஆண்டவர் நல்லது இல்லைன்னு பார்த்தார். எது நல்லது இல்லைன்னு பார்த்தாருன்னா, இந்த ஒரு தனி மனிதனால ஒரு சப்போர்ட் இல்லாம, ஒரு ஹெல்ப் இல்லாம இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதும், அவன் இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு நடுவில் இவன் மட்டும் தனியா இருக்கிறது என்னவா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இல்ல, இது பார்க்கறதுக்கு நல்லா இல்ல அப்படின்னு ஆண்டவருக்கு தோணுச்சு. உங்களை என்னைய ஆண்டவர் உருவாக்குறதுக்கு முன்னாடி பெரிய பர்பஸ் இருக்கு, பெரிய பர்பஸ் இருக்கு. சும்மா நீங்க ஒரு பெண்ணா உருவாக்கப்படலை, சும்மா ஒரு பெண் பிள்ளையா நம்ம வந்துடல. நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நிறைய விஷயங்களை யோசிச்சார். நம்மளை குறித்து பெரிய பெரிய திட்டங்களை வச்சுதான் கர்த்தர் பண்ணினார். கீழே அப்படியே வசனத்தை வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ரொம்ப அழகு. ஆண்டவர் ஃபேமிலியை உருவாக்குனது, நம்மளை உருவாக்குனது, இதெல்லாம் வசனமா வாசிச்சு பார்த்தோம்னா அது அவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணி ரொம்ப அட்மையர் பண்ணி வாசிக்க முடியும். என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் நீ தான் பேர் வைக்கணும், நீ என்ன பேர் வைக்கிறியோ அதுதான் அதோட பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப மிருகங்கள் எல்லாம் எப்படி வரும்? ஜோடு ஜோடா தானே வரும், ஜோடு ஜோடா வருது. இவர் பார்த்து ஒன்னொன்னுக்கும் பேர் வைக்கிறார். இன்னைக்கு நம்ம தமிழ்ல சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை அப்படின்னு இன்னைக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல அப்படி சொல்றோம். பட் முதல்ல அதுக்கு அவர் என்ன பேர் வச்சாரோ அதுதான் இன்னைக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் பேரா அமைஞ்சிருக்கு. அப்போ ஆண்டவர் காண்பிக்கிறாரு, நீ ஒத்தையா இருக்க முடியாது, யூ நீட் a pair. உனக்கு என்ன வேணும்? ஒரு துணை தேவை. பாரு, ஒரு மிருகம் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஜோடு இருக்கு, ஒரு பறவை எடுத்துக்கிட்டா அதுக்கு ஜோடு இருக்கு. ஒவ்வொரு இதுவும் அது எப்படிதான் இருக்குன்னா ரெண்டா போகுது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அது போகும்போதே அது அவங்க எப்படி போறாங்கிறத காட்டிருக்கீங்க. எத்தனை பேர் லவ் பேர்ட்ஸ் பார்த்திருக்கீங்களா? பஜ்ஜீஸ் பார்த்திருக்கீங்களா? பேரட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம அங்க உட்காந்து அவங்க பண்ற சேட்டையை பார்த்தோம்னா நம்மள அறியாமலே நமக்கு என்ன அறிவு இருக்கு, எப்படி எவ்வளவு அழகா அது ஒருத்தரை கேர் எடுத்துக்கிறதும், ஆகாரத்தை எடுத்து ஊட்டி விடுறதும், தலையை கோதி விடுறதும், அதுக்குள்ள இருக்கிற பூச்செல்லாம் எடுக்கிறதும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு பறவையை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை அது அட்மையர் பண்ண முடியும். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீ பாரு, நான் உருவாக்குன இந்த ஜோடு எப்படி வாழுதுன்னு பாரு. அதை தன்னுடைய அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேரோட எப்படி இருக்குங்கிறத நீ என்ன செய், கவனி. நிறைய விஷயம் பண்படுத்துறது, காக்குறது, இந்த மிருகங்கள் எல்லாம் கொடுத்து பாரு கவனின்னு சொல்றாரு. இதெல்லாம் முடிச்சு அவர் அப்படியே பார்த்துட்டு நிற்கும் போது அவருக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. ஆண்டவரே சொல்றார், ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும். இதெல்லாம் முடிச்சு எல்லாம் ஜோடா போய் முடிச்சிருச்சு. ஆனா யார் மட்டும் தனியா நிக்கிறா? ஆதாம் மட்டும் தனியா நிற்கிறார். இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை. ஆண்டவர் முதல்ல ஆதாமுக்குள்ளார ஐ நீட் சோல், எனக்கு பக்கத்தில் ஒரு ஆத்மா தேவை, எனக்கு ஒரு உதவியான் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை முதல்ல ஆதாமுக்குள்ள உண்டாக்குனார்.
உண்டாக்கிட்டு இப்போ என்ன செய்தார்னா ஏவாள் ஆண்டவர் உண்டாக்கணும். இதுக்கு ஆண்டவர் செஞ்ச விஷயம் பாருங்க. இந்த 2 வசனத்துக்குள்ள டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். 21வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இப்ப மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி வாசிச்சோம்? மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே. அப்ப ஆண்டவர் மனுஷன் எப்படி உண்டாக்கியிருக்கணும்? அதே மாதிரி மண்ணினால தானே உண்டாக்கியிருக்கணும். ஆனா இந்த மனுஷனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்கணும்னு சொன்னா இது சாதாரணமான பர்சன் இல்ல. இந்த பர்சனை நம்பி நான் கொடுக்க போகக்கூடிய பொறுப்புகள், அவங்க மேல வச்சிருக்கிற திட்டங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறதுனால மனுஷனை உண்டாக்குற மாதிரி வெறும் மண்ணினால இவளை உண்டாக்க முடியாது. ஆண்டவருக்கு ஒரு பேஸ் தேவைப்பட்டுச்சு. என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு பேஸ் தேவைப்பட்டுச்சு. இந்த மனுஷியை உண்டாக்குறதுக்கு ஆண்டவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பேஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, யாருக்கு ஏற்ற துணையாய் உண்டாக்குறனோ அவங்கிட்ட இருந்து தான் அந்த பேஸை நம்ம எடுத்து செஞ்சா மட்டும்தான் இந்த நபருக்கால அவ கூட என்ன செய்ய முடியும்? இணைஞ்சு போக முடியும், ஒத்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு கர்த்தர் என்ன வர பண்ணினார்? அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். டீப் ஸ்லீப், அனஸ்தீசியா கொடுத்துட்டார். நல்லா ஆதாம் தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஏவாளை உண்டாக்க அவர் எடுத்த பகுதி எதுனா விலா எலும்பு. எதை எடுத்தாரு? விலா எலும்பு. அதாவது ஆண்டவர் கால்ல இருந்தோ தலையில இருந்தோ இடுப்புல இருந்தோ முதுகுல இருந்தோ அந்த மாதிரி எடுக்கல. ஆண்டவர் எடுத்த எலும்பு எங்க உள்ள எலும்பு? விலா எலும்பு எடுத்தார். இப்போ மனுஷிய செய்யறதுக்கு மனுஷனை போல வெறும் மண்ணு மட்டும் அவர் கையில இல்ல. இப்ப அவர் கையில என்ன இருக்கு? விலா. ஏன்னா இந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த பர்சன் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். செய்ய வேண்டிய பொறுப்பு நிறைய. ஒண்ணு, பிறந்தோன்னு ஒரு மகளா இருக்கணும். அதுக்கப்புறம் என்னவா மாறணும்? மனைவியா மாறணும். அதுக்கப்புறம் தாயா மாறணும். தாய் அந்த குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு சித்தியா, அத்தையா, பெரியமாவா அப்படி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மாமியாராவோ ஒரு மருமகளாகவோ அல்லது ஒரு பாட்டியாகவோ என்ன செய்யணும்? மாறணும். சோ சாதாரணமான ரோல் அல்ல. கொடுக்க போற ரெஸ்பான்சிபிலிட்டி, செய்ய வேண்டிய ரோல் ரொம்ப பெரிய ரோல், ரொம்ப முக்கியமான ரோல். அப்ப இந்த பாத்திரம் அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியை தாங்கணும்னா அது எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால அந்த ஸ்ட்ராங்கான பர்சனை உருவாக்குறதுக்கு ஆண்டவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு எலும்பு தேவைப்பட்டுச்சு. என்ன தேவைப்பட்டுச்சு? எலும்பு தேவைப்பட்டுச்சு. அதனால நீங்க வீக் ஆனவங்கல்ல, நீங்க எப்படிப்பட்டவங்க? ஸ்ட்ராங் ஆனவங்க. உங்க பேஸ் என்னது? விலா எலும்பு. உங்க பேஸ் என்னது? விலா எலும்பு. சோ எந்த ஒரு பொருளை செஞ்சாலும் அதுக்கு ஒரு டை இருக்கும் இல்லையா? ஒரு சேர் செஞ்சா அதுக்கு ஒரு டை இருக்கும். ஒரு டேபிள் செஞ்சா அதுக்கு ஒரு அச்சுல ஊத்தி தான் எல்லாமே செய்வாங்க. நம்மள உருவாக்குறது தேவனுடைய சாயல்ல. எதை வச்சு? விலா எலும்பை வச்சு. இந்த விலா எலும்புல ஆண்டவர் மனுஷியை உண்டாக்குறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, நீ யாருக்கு ஏற்ற துணையா இருக்கும்னா ஆதாமுக்கு. அப்ப விலா எலும்பு எப்படி இருக்கும்னு பாத்திருக்கீங்களா? எல்லாரும் ஸ்கூல் புக்ல படிச்சிருக்கீங்களா? நெஞ்சு ரிப்போன் எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? இப்படி கூடு மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? கூடு மாதிரி இருக்கும். சோ தேவனுடைய மிகப்பெரிய பர்பஸ் ஒரு பெண்ணை உண்டாக்கும் போதே என்னன்னா, அந்த ரிப்போன் தான் லங்ஸையும் ஹார்ட்டையும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ரிப்போனோட பெரிய வேலையே என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் இருதயத்தையோ லங்ஸையோ அதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்த நாளங்களையோ நரம்புகளையோ எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிச்சிடாம எதுவும் பற்றாம ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிறதா எதோட வேலை? விலா எலும்போட வேலை. அப்ப ஆண்டவர் உருவாக்க போற இந்த பாத்திரம் அவர் கொண்டு போய் வைக்க போற நபருக்கு இப்ப என்னவா இருக்கணும்? ப்ரொடெக்ஷனா இருக்கணும். ஹார்ட்டை பாதுகாக்கிற மாதிரி, லங்ஸை பாதுகாக்கிற மாதிரி அந்த அவர் வைக்கிற நபருக்கு என்னவா இருக்க போகணும்? மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் எதை வச்சு உருவாக்குனாரு? விலா எலும்பை வச்சு உருவாக்குனார். இப்ப பாருங்க, விலா எலும்பை எடுத்து அந்த இடத்தை எதால அடைத்தார்? மனுஷனை எதால அடைச்சார்? மண்ணினால் அடைச்சார். ஆனா மனுஷியை உண்டாக்கும் போது வேர்டு அப்படியே மாறி இருக்கு. எதனால நிரப்புனாரா? சதையால நிரப்புனாராம். ஏன் சதையால ஆண்டவர் நிரப்புனார்னா, ஒவ்வொரு பெண் பிள்ளையுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பு ரொம்ப முக்கியம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும், உருவாக்கப்பட்டிருக்கிற அத்தனை உறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கு. அவர் உருவாக்குற எல்லா உறுப்புகளுக்கு பின்னாடி ஒரு
பர்பஸ் இருக்கு. ஏன்னா இப்ப மனைவியா இருக்கணும், மனைவி என்னவா மாறணும், தாயா மாறணும். அப்ப அந்த தாய்க்கு கற்பம் வேணும், பால் கொடுக்கிறதுக்கு மார்பகம் வேணும், இந்த பிள்ளைய வளர்த்தெடுக்கிறதுக்கு தேவையான அத்தனை ஸ்டாமினாவும் நிறைஞ்ச ஒரு சரீரமா இந்த உடம்பு இருக்கணும். இதையெல்லாம் தேவன் ரொம்ப அழகா பிளான் பண்ணி தான் அவர் சதையினால என்ன செய்தார், அடைத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். கீழே வசனத்தை வாசிங்களேன், 22ஆம் வசனத்தை. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இங்க அந்த மனுஷியாக உருவாக்கி அப்படிங்கிறதுக்கு ஆதாம உண்டாக்குனதுக்கும் மனுஷியை உண்டாக்குனதுக்கும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை வேற வார்த்தை. இங்க பெண்ணை உருவாக்கும் போது என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா, God designed, fashioned, built அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஒரு பெண்ணை உருவாக்கும் போது சும்மா சாதாரணமா ஆண்டவர் அப்படியே எடுத்து பொம்மை பிடிச்சி மூக்குவாய் கண்ணெல்லாம் அப்படி எல்லாம் சில வச்சிடல, வைக்கும்போது பார்த்து பார்த்து செஞ்சாராம். ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கை கரெக்டா இருக்கணும், பட்டி கரெக்டா இருக்கணும், அக்கிள் கரெக்டா வரணும், முன்னாடி பின்னாடி எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு அழகா ஒரு பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணி அது எந்த அளவுக்கு கை இருக்கணும், பாடி எப்படி இருக்கணும், ஃப்ரண்ட் எப்படி இருக்கணும், ஹைட் எவ்வளவு இருக்கணும், அகலம் எப்படி இருக்கணும், இது வந்து டிசைன். ஒரு லாங் ட்ரெஸ் பண்ணும்போது ஃபேஷனா பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு வீடு கட்டும் போது முதல்ல பிளான் பண்ணுவாங்க, எங்க ஹால் இருக்கணும், எங்க பெட்ரூம் இருக்கணும், எங்க கிச்சன் இருக்கணும், எந்த சைஸ்ல இருந்தா நல்லா இருக்கும், எந்தெந்த இடம் எப்படிப்பட்ட உருவாக்கினா அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப நேர்த்தியா அழகா. இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். God fashioned, God designed, God built. ஒரு பெண் அப்படிங்கறத உருவாக்குறதுக்காக God took risk. தேவன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டாருங்க. உங்களை என்ன சும்மா ஆண்டவர் உருவாக்கல, உங்களை என்னை உருவாக்குறதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்னா ரிஸ்க் எடுத்தார், எஃபர்ட் எடுத்தார். ஏன்னா இது என்னோட பாத்திரம், இது எனக்காக பயன்பட வேண்டிய பாத்திரம், இது சந்ததியை உருவாக்க வேண்டிய பாத்திரம், இது தலைமுறைகளை பார்க்க வேண்டிய பாத்திரம். இந்த பாத்திரத்தை கொண்டு நான் நினைச்சிருக்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்ல, அதனால இதை நான் நார்மலா உண்டாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு உறுப்பும், நீங்க உங்க சரீரத்துடைய அமைப்பை பார்த்து ஒரு நாள் வருத்தப்படவே கூடாது. God designed, God fashioned, God built up. தேவன் நம்மை பார்த்து பார்த்து ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு உறுப்பையும், இது இருந்தா இந்த பிள்ளைக்கு இது தேவைப்படும், இது இந்த பணியை செய்யணும், இந்த சரீரத்தில் இது இருந்துச்சுன்னா தான் இந்த பிள்ளையால இந்த ப்ராசஸ் வழியே போக முடியும், இந்த பெண்ணால் இதை செய்ய முடியும், இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்து பார்த்து செஞ்சாராம். ஒரு நாள் இனி உங்க லைஃப்ல ஏன்பா என்ன பெண்ணா படைச்சிங்க, நான் பெண்ணா இருக்கிறதுக்காக வருத்தப்படுறேங்கிற வார்த்தை உங்க வாயில வரவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், தேங்க்யூ லார்ட், நீங்க என்ன ஃபேஷன் பண்ணியிருக்கீங்கப்பா, என்ன நீங்க டிசைன் பண்ணியிருக்கீங்கப்பா, என்ன பில்ட் பண்ணிருங்கப்பா. ஒவ்வொரு பெண்ணும் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற பாத்திரம். ஏன் ஆண்டவர் நம்மள ஆனா ஒரு பக்கம் அவர் படைச்சிருந்தாலும் இன்னொரு சைடு ஒரு பெண்ணை கர்த்தர் பார்த்து படைச்சதுக்கு பின்னாடி நம்ம மேல திட்டம் ரொம்ப பெருசு, நம்ம மேல தரிசனம் ரொம்ப பெருசு, நம்மளை குறிச்சு தேவனுடைய பார்வை ரொம்ப பெருசு. எந்த சின்ன குழந்தையோ வாலிப பிள்ளையோ ஆண்டவருடைய பிளான் ரொம்ப பெருசு. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை ரொம்ப அழகா நேர்த்தியா படைச்சிட்டு கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுக்கிறாரு. ஆண்டவர் கொண்டு வந்து என்ன சொல்ற மனுஷனத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார், இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இவ்வளவு நேரம் மிருகங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆதாமுக்கு மைண்ட்ல ஒரு சின்ன இது கூட வரல, எனக்கு இது பேரா இருக்கும், இந்த யானைக்குட்டி எனக்கு பேரா இருக்கும், இந்த பூனைக்குட்டி எனக்கு பேரா இருக்கும், அல்லது இந்த சிங்கக்குட்டி எனக்கு நல்ல பேரா இருக்கும் அப்படின்னு ஆதாமுக்கு தோணவே இல்லை. ஆனா மனுஷியை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தின உடனே கண்ணெல்லாம் என்ன ஆயிடுச்சு, விரிஞ்சிருச்சு. வா, இது வரைக்கும் இந்த தோட்டத்துல நான் பார்க்காத ஒரு அற்புதமான கிரியேஷனை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு போய் பூரிச்சு போய் அப்படி கண்கள் எல்லாம் விரிஞ்சு போய் பார்க்கிறா. Who is this? யாரா அது? என்ன போலவே, ஏன் மாம்சத்தை போலவே, ஏன் எலும்பு போலவே, ஏன் சதைய போலவே, ஏன் முன்னாடி ஒரு நபரா? எங்கிருந்து வந்தாங்க, எப்படி இருந்து வந்தாங்க? அதை பார்த்தோன்னே இமீடியட்டா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. இது என்னுடைய பேர், இது ஏன் துணை, இது ஏன் துணை, இது எனக்காக கர்த்தர் ஏற்படுத்தின துணை அப்படிங்கிறத பார்த்தோன்னா பாட்டு வருது. இவளை நெலும்பில் ஃபர்ஸ்ட் பாடின கவிதை எப்போ வந்துச்சு? மனுஷியை பார்த்தோன்னா ஆதாமுக்கு என்ன வந்துச்சான்? பாட்டு வந்துச்சான். கவிதை இன்னைக்கு வருது இல்லை, பசங்க பிள்ளைகளுக்கு பார்த்த உடனே என்ன வருது? பாட்டு கவிதையெல்லாம் வருது. ஆதாம் முதல்ல பாடின பாட்டு, முதல்ல அவர் தான் கவிதை எழுதியிருக்காரு. யாரை பார்த்த உடனே? ஏவாளை பார்த்த உடனே. ஸோ நிறைய வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, யங் பீப்புளிங்க உட்காந்துருக்கீங்க. ஆண்டவர் ஆதாம் தனியாக இருக்கிறது நல்லதல்லன்னு தோணும் போது தான் ஏவாளை கொடுத்தார். ஹி வெயிட்டட். தேவன் தனக்கு ஏற்ற துணை கொடுக்க மட்டும்
தனக்குன்னு ஆண்டவர் ஒரு துணையை ஏற்படுத்தி கொண்டு வந்து ஆதாம் முன்னாடி நிறுத்தி, இதுதான் உன்னோட துணை, இது உனக்காக நான் ஏற்படுத்தினது அப்படின்னு காட்டுற வரைக்கும் ஆதாம் தனக்கான ஒரு துணையை என்ன செஞ்சுக்கல, தேடிக்கவே இல்லை. யங் கேர்ள்ஸ் நிறைய இருக்கீங்க, அந்த பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க வளர்ந்து வர்றீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை வச்சிருக்கிறார். தட்ஸ் பர்ஃபெக்ட். உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற துணை அற்புதமான துணை, ஏற்ற துணை, அருமையான துணை. உங்களை கொண்டு போய் ஆண்டவர் இணைக்கிறாருன்னா எந்த பர்சனுடைய ப்ரொடெக்ஷனை நீங்க இருக்க முடியும், யாரை நீங்க பாதுகாக்கணும், யாருக்கு நீங்க தேவையோ அங்க கொண்டு போய் ஆண்டவர் கனெக்ட் பண்ணுவார். அது மட்டும் தேவனுடைய கரத்துல உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பெண் பிள்ளையும் தன் கற்பை காப்பாத்திக்கிட்டு, தன் பரிசுத்தத்தை காப்பாத்திட்டு, தேவன் எனக்கான மணமகனை, ஏன்னா ரெபேக்கா அப்படிதான் காத்திருந்தா, ஈசாக் அப்படிதான் காத்திருந்தார். எப்ப வரைக்கும் காத்திருந்தாரு? ஆபிரகாம் போய் பெண்ணு பார்த்துட்டு வான்னு சொல்ற வரைக்கும் ஈசாக் என்ன பண்ணாரு? பொறுமையா இருந்தார். ரெபேக்காவை பத்தி பாக்குறோம், அவ பணிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தா. எப்ப? மணவாளன் வரும் மட்டும், மணவாளன் தன்னை தேடி வரும் மட்டும் she was working. அனுதினமும் தண்ணி தூக்கணும், அனுதினம் வீட்டு பணிகளை செய்யணும். she prepared herself. அவளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா. எதுக்காகனா ஒரு நாள் வரும், எனக்கான ஏற்ற மணவாளன் வருவார். அவர் வரும்பொழுது அவரோடு கூட சேர்ந்து என் வாழ்க்கையை நான் வாழ்வேன், அது மட்டும் நான் காத்திருப்பேன். ஒவ்வொரு யங் கேர்ள்ஸ் உங்களுக்குள்ள இந்த தீர்மானம் வேணும். நீங்க அவரை போல அவர் பார்த்து உருவாக்கின பாத்திரம், அவர் ஆசைப்பட்டு உருவாக்கின ஒரு பெண் பிள்ளை. ஒரு பெரிய திட்டத்தை வச்சு ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாருன்னா, உங்களை குறிச்சு தேவனுடைய சந்ததியினுடைய பிளான் ரொம்ப பெருசு. அவசரப்பட்டு நம்ம போய் சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு இது ஏற்றதா இருக்கும், பார்க்கறதுக்கு எனக்கு அட்மைரபிளா இருக்கு, பார்க்கறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த பையன் பார்க்க நல்லா இருக்கா, அல்லது இந்த இவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அல்லது இவங்க ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஏற்ற நபரா இருப்பாங்கன்னு நீ சூஸ் பண்ணனா, அவசரப்பட்டு தேவனுடைய திட்டம் இல்லாம தேவன் ஏற்றத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி நாம அவசரப்பட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், காலம் பூரா கண்ணீர் வடிக்கணும். அந்த பெர்ஃபெக்டா கர்த்தர் வச்சிருந்த இடத்த மிஸ் பண்ணிடுவோம். நீங்க வாழலாம், நினைச்சதை சாதிச்சிட்டோம்னு நினைக்கலாம், விருப்பப்பட்டதை எப்படியோ நான் அடைஞ்சிட்டேன், நான் எனக்கு ஆசைப்பட்டதை நான் அடைஞ்சிட்டேன் அப்படிலாம் உங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை வேணா பண்ணிக்கலாமே தவிர that's not going to be God's will. அது ஒரு நாளும் தேவ திட்டமா இருக்காது. தேவன் உனக்காக வச்சிருந்த அற்புதமான விஷயத்தை ஒரு நாள் உங்க லைஃப்ல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, எழுந்திரக்கூடாது. வெயிட், கர்த்தருடைய காலம் வரும் மட்டும். ஏன்னா மனுஷன் காத்திருந்தான், ஆதாம் அவர் குடுக்க மட்டும் காத்திருந்தான். அதனாலதான் ஏவாள் வந்த உடனே அவரால் அழகா ஐடென்டிஃபை பண்ண முடியும். திஸ் இஸ் மை இது இவள் என்னுடையவள். அழகா ரெண்டு பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. வசனம் சொல்லுது, இவர்கள் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் தாயா இருப்பாள் அப்படின்னு சொல்றான். She is the first mother. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்காக உருவாக்கப்பட்ட முதல் தாய். அந்த தாயை உருவாக்க ஆண்டவர் எவ்வளவு எஃபர்ட் எடுத்துக்கிட்டார், எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டார். அப்படித்தான் உங்களை நம்ம எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எவ்ரி டே நம்ம கர்த்தருக்கு அதுக்கு நன்றி சொல்லணும். நான் விலையேற பெற்ற பாத்திரம், என்னை உருவாக்குனது பார்த்து உருவாக்கியிருக்கீங்க. என்னை உருவாக்கும் போது உங்கள் திட்டம் ரொம்ப பெருசு, உங்கள் தரிசனம் ரொம்ப பெருசு. இதெல்லாம் என் லைஃப்ல நிறைவேறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சலிச்சு போகக்கூடாது, வாழ்க்கையை நினைச்சு நம்ம சலிச்சு போகக்கூடாது. தினம் கர்த்தருக்கு நிறைய விஷயங்களுக்காக நன்றி சொல்லணும். அதுதான் நம்ம உருவாக்கப்பட்ட விதத்தை சங்கீதம் 139 நிறைய முறை நீங்க இதை கேட்டிருப்பீங்க. அந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுவார் 139:14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஒரு பெண் பிள்ளையா நீங்க தாயின் கருவுல உருவாகும் போது சாதாரணமா இல்ல, கர்த்தர் எப்படி உண்டாக்கினாராம், பிரமிக்கத்தக்க அதிசயமா. இட்ஸ் நாட் வெரி சிம்பிள். சாதாரணமா இல்ல. இதா பெருசு இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பைக்குள்ளோட அழகு பெற்ற பிள்ளை உருவாகிறதுங்கிறது சாதாரண. பிரசங்கில வசனம் சொல்லும், ஆவி உண்டான விதமும் கர்ப்பத்தில் எலும்புகள் உண்டான விதமும் நீ உன்னால சொல்ல முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? உன்னால கண்டுபிடிக்க முடியுமா எப்படி உண்டாகுதுன்னு? உன்னால எதை புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். பிரமிக்கத்தக்க அதிசயமா நீங்க உங்க சரீரத்தினுடைய ஒவ்வொரு அமைப்பும் கர்த்தர் பார்த்து இதை சொல்லும் போது ஆண்டு நீ பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்க. 15ஆம் வசனத்தை சொல்வார், விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது. ஆண்டவர் எப்படி உருவாக்கினாரா? விசித்திரமா வினோதமா. நமக்கு மற்றவங்களுக்கு நம்மளை பார்க்க வினோதமா இருக்கலாம், ஆனா நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? விசித்திரமா. அப்படின்னா என்னன்னா ஒவ்வொருத்தரும் யூனிக். ஒன்ன போல இன்னொரு நபர் கிடையாது. நீ என்ன சண்டை போட்டாலும் நீ உங்க அக்காவை ஆக முடியாது, அக்கா தங்கச்சி ஆக முடியாது. ஒரு நாள் இன்னொருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ஆக முடியாது. ஏன்னா நீங்க யூனிக், நீங்க தனித்தன்மை வாய்ந்தவங்க. அப்படிதான் கத்த. அதனாலதான் சொல்றேன், நான் விசித்திர வினோதமாய் பிரமிக்கத்தக்க விதத்துல உண்டாக்கினேன். ஒவ்வொருத்தரையும் உருவாக்கும் போது நான் எப்படி உண்டாக்கினேன்னா விசித்திர வினோதமா, நிறைய டேலண்டோட, நிறைய இன்புட்ஸோட எங்க கொண்டு போய் அவர் வைக்க போறாரோ அந்த இடத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நமக்குள்ள வச்சிருக்கிறார்.
ஒவ்வொரு தனிநபருக்குள்ளே வச்சிருக்கிறார். ஒருத்தரை போல இன்னொருத்தர் இல்ல, விசித்திர வினோதமா உண்டாக்குனாரா. அப்புறமா சொல்றாரு, என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. உங்க சரீரங்களே நீங்க செக் பண்ணி பாருங்க, எவ்வளவு அழகா உருவாக்கியிருக்க. உட்கார, மடக்க, எந்திரிக்க, நிக்க, நடக்க, படுக்க, எத்தனை விஷயங்கள், எத்தனை நரம்பு, எத்தனை எலும்பு பார்த்து பார்த்து கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். 16 வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். கற்பத்திலே குழந்தைங்க செதஞ்சு போயிருது, அபார்ட் ஆயிருது, ஜீவிச்சு வெளியவே வரல, பிறந்தோன்னா மறிச்சு போகுது, கையில வாங்கி பார்த்த பிறகு மறிச்சு போகுது, வாங்கி சில மாதங்களை மறிச்சு போகுது. உங்களை என்னையும் ஜீவனோட வச்சிருக்கிறாரு. எப்ப தெரியுமா இதை டிசைட் பண்ணாரு? எலும்பே உருவாகாததுக்கு முன்னாடி. நீங்க வாழணும், இவ்வளவு வருஷம் உங்க ஆயுசு காலம், உங்க லைஃப்ல இப்படி நீங்க நடக்கணுங்கிறத ஆண்டவர் எப்ப டிசைட் பண்ணாரா? தாயோட கற்பத்துல எலும்பே உருவாகல. எலும்புகள் உருவேற்படாததுக்கு முன்னாடியே எந்த டேல என்னென்ன எலும்பு வரும், எப்ப ஹார்ட் துடிக்கும், எப்ப இந்த சரீரத்தை எத்தனை தேதி இவங்க பிறப்பாங்க, பிறந்து எத்தனை வருஷம் உயிரோட வாழ்வாங்க, லைஃப்னுடைய ஒவ்வொரு டேவும் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் எதிர எழுதி வச்சிருக்காரா? எதிர எழுதி வச்சிருக்காரா? ஒரு புஸ்தகத்தில். எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு ஜீவனோட இல்லை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜீவனோட வச்சிருக்கிறாருன்னா உங்கள் லைஃப் டைம் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப பெருசு. கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. எவ்வளவோ பேர் மறிச்சு போயிருக்கும் போது, எத்தனையோ பேர் பிறந்து இந்த பூமியில இல்லாத போது, கற்பத்திலே செத்து போயிருக்கும் போது என்னை ஜீவனோட வச்சு இவ்வளோ வருஷ காலம், இத்தனை காலம் என்ன நன்றியா வாழ வச்சிருக்கீங்களேப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கிராட்டிடியூட் நம்ம லைஃப்ல எப்பவும் இருக்கணும். ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பிள்ளைங்க இன்னைக்கெல்லாம் பெண் பிள்ளைங்கன்னா கற்பத்தில் என்ன செஞ்சுறாங்க, கலைச்சிட்றாங்க, கொன்று போட்டு சொல்றாங்க. ரீசெண்டாக பார்த்தோம், ஒரு பெண் பிள்ளைய பெற்றெடுத்து யாராவது தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போன தாய்மாரெல்லாம் உண்டு. ஆனா நம்மள ஆண்டவர் அப்படி கருவில் அழிய விடலை, செதைய விடலை, தூக்கி எறிய விடலை. குடும்பத்தை கொடுத்து, தாய் கொடுத்து, தகப்பன் கொடுத்து வளர்த்தெடுத்து இப்படி எல்லாம் பார்த்துருக்காருன்னா நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷல் தானே. தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். இவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நம்மளெல்லாம் உண்டாக்கி நம்ம மேலே மேன்மையான திட்டங்களை வச்சிருக்கிறார். குழந்தையோ, வாலிப பிள்ளையோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ, நம்ம ரொம்ப ஸ்பெஷலுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய குணங்கள் எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணை கர்த்தர் உருவாக்கும் போது அவளை எப்படி என்ன மாதிரிலாம் பார்க்குறாருங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபேமிலியாக இருக்கிறவங்க நீங்கள் உங்களை இந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கமான்னு செக் பண்ணிக்கலாம். யங் கேர்ள்ஸ், வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க என்னன்னா இந்த விஷயத்தை கேட்கும்போது, ஓ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன உருவாக்குனாரா, அப்ப இப்ப இருந்தே நான் என்ன அதுக்கு மாதிரி என்ன செஞ்சுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ பெரியவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு லெவலை தாண்டிட்டோம். இப்போ புதுசாக அந்த மாதிரி நம்மளால ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. பட் இருக்கிற லைஃப்ல இன்னும் நான் கர்த்தருக்கு பிரியமா எனக்கு வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற நான் என்ன பண்ணலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் வளர்ந்து வர இந்த யங் ஜெனரேஷனுக்கு இட்ஸ் வண்டர்ஃபுல் வேர்ட். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுறது அற்புதமான வார்த்தை. ஏன்னா நாங்களாம் லேட்டாக கற்றுக்குறோம். இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப லேட்டா கிடைச்சிருக்கு. உருண்டு பிறண்டு வாழ்க்கையில போராடி நிறைய அடி உதையெல்லாம் வாங்கி கண்ணீர் சிந்தி நசுங்கி பிசுங்கி ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். பட் நீங்க எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஓ இதான் லைஃபா, இந்த மாதிரி நான் என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன்னா நான் சூப்பரா இருக்கலாமா, என் லைஃப் ரொம்ப அழகா இருக்குமா அப்படிங்கறத நீங்க இப்பமே லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தக்கன இந்த யங் லைஃப்லயே நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி வெரி பியூட்டிஃபுல் பேர். அட்டகாசமான பாத்திரமா, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற அற்புதமான பாத்திரமா தேவனால நீங்க என்ன செய்யப்படுவீங்கன்னா உருவாக்கப்படுவீங்க. ஸோ நீதிமொழிகளை நம்ம எடுத்துக்கலாமா? ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்க கூட பேசுறாரா? தூக்கம் வருதா இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஓகே, ஸ்தோத்திரம். ஸோ நீங்க நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் உள்ள வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். 12வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். ஸோ இப்போ வந்து ஒரு பெண்ணோட கேரக்டர்ஸு அவங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நினச்சாருங்கிற விஷயத்த சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் ஒரு பெண்ணை ஆண்டவர் எப்படி உருவாக்குனாருன்னு உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன். நம்ம உருவாக்கப்பட்ட விதம் ரொம்ப ஆச்சரியம், விலையேற பெற்றவர்கள். இதை விட இன்னொரு ரொம்ப அற்புதமான, ரொம்ப ஸ்பெஷலான, விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னது ரட்சிப்பு. உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். உலக பெண்களை எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமா இருந்தாலும் நீங்களும் நானும் அதை காட்டிலும் ஒரு படி மேலானவங்க. ஏன்னா கோடி கோடி ஜனங்கள் நடுவில் உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சித்தாரா? நீங்களும் நானும் பாவிகளா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம், விக்கிரகங்கள் பின்னாடி ஓடிட்டு இருந்தோம், ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு 2மா எங்கேயோ கடந்த நம்மள இந்த பிள்ளை எனக்கு வேணும், என் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ள பாத்திரமா மாறணும், இது பாவியா இந்த பூமியில அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை கர்த்தர் என்ன சொன்னாராம்? பெயர் சொல்லி அழைத்து
he called us. அவர் என்ன செஞ்சனா இவ்ளோ கோடி ஜனங்களுக்கு நடுவுல நம்மள கர்த்தர் என்ன செய்தாரு? பேர் சொல்லி கூப்பிட்டாரு. நீ என்னுடையவள் அப்படின்னு சொன்னாரு, நீ எனக்குரியவள் அப்படின்னு சொன்னாரு. அதுல நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு இருக்குன்னு சொன்னா அது ரட்சிப்பு. ரட்சிப்பு அவருடைய ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பு நமக்கு கொடுத்தார். நிறைய நேரம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல ஆரம்பத்துல இருந்த சந்தோஷம், ஆரம்பத்துல இருந்த ஐக்கியம், ஆரம்பத்துல இருந்த தேவன் மேல அந்த அன்பு வளர 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 அது என்ன செஞ்சிருதுன்னா மங்கி போயிருது. அன்னைக்கு இருந்த வைராக்கியம் குறைஞ்சு போயிருது, அன்னைக்கு இருந்த நன்றி குறைஞ்சு போயிருது. என்ன அங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களேப்பா, உங்களை சேவிக்கிற பாத்திரமா எடுத்தீங்களேப்பா அப்படின்னு நன்றி சொல்றது நிறைய நேரம் மறந்து போயிடுறோம். ஆனா அந்த பூமியில விலையேற பெற்ற ஒண்ணுன்னு அது ரட்சிப்பு. அது ரட்சிப்பு. அதை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவர் பிள்ளையாக்கி இருக்கிறார். நமக்கு என்ன உரிமை தந்திருக்கிறாருன்னா, அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். யோவான் 1:12 சொல்லும் போது அவர் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம். இந்த பூமியில கோடி 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 ஜனங்கள் இருக்காங்க, ஆனா நீங்களும் நானும் தான் அவர் அப்பான்னு கூப்பிட முடியும். நமக்கு தான் அந்த உரிமை. நம்மளை பார்த்து அவர் சொல்ற, யோ மை டாட்டர், யோ மை, நீ என் குமாரத்தி, நீ எனக்குரியவள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா இந்த கிருபை இருக்கு பாருங்களேன். ரட்சிக்கப்பட்ட பாக்கியம், அவர் பிள்ளைங்கிற பாக்கியம், அவரை ஆராதிக்கிற பாக்கியம், அவரை துதிக்கிற பாக்கியம், இதை போல இந்த பூமியில விலையேற பெற்றது வேற எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதை இழந்து போகாம காப்பாத்திக்கணும். இதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை, கேரக்டர், லைஃப் எல்லாம் செகண்டரி. ஆனால் உருவாக்குனதோட மிகப்பெரிய நோக்கம், அதை நான் சொன்னேனே, நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு இடம், நம்ம ஆவிய ஒரு இடம் திருப்திப்படுத்தும்னா அது தேவ பிரசனம் மட்டும்தான், அது தேவ சமூகம் மட்டும்தான். ஏன்னா அது அவருடைய சுவாசம், அது அதைத்தான் இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்து அவர் சமூகத்தில் வந்து துதிக்க பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஜீவன் வரணும். ஆமாப்பா, ரட்சிப்பு எனக்கு எவ்வளோ பெருசாக தந்திருக்கீங்க, அதை நான் ஒவ்வொரு நாளும் இழந்து போயிடக்கூடாது. அதில் ஆண்டோட வசனம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் தேவனை மறந்து கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்யும் போது இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நம்மளோட காலின் கீழே போட்டு, தேவனுடைய ரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறவங்களா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போமானால், அவர் வாங்கி கொடுத்த ரத்தத்தை கொடுத்து சம்பாரிச்சு கொடுத்த சிலுவையில ஜீவனை கொடுத்து வாங்கி கொடுத்த இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம எப்படி இருக்கக்கூடாது? கவலையற்றவர்களா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. நான்லாம் ரட்சிக்கப்பட்டேங்க, 15 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு உங்க ரட்சிப்பை ஒரு நாள் அசால்ட்டா எடுத்துடக்கூடாது. எவனை விழுங்கலாமோன்னு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த நேரத்தில் நம்மளை விழத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். முடிவு பரியந்தம் இந்த ரட்சிப்பை காத்துக்கிட்டாதான் மணவாளன் வரும்போது மணவாளனை தரிசிக்க முடியும். அதனால ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை புதுப்பிச்சுக்கணும், அனுதினமும் அப்பாவோட உறவாடணும், அனுதினம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், அவருக்கு நன்றியா இருக்கணும். என்ன ரட்சித்தீங்களே, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களேப்பா, அந்த அன்புக்கு நான் ஒவ்வொரு நாள் நன்றியோட இருந்துப்பேன் அப்படிங்கிற இந்த எண்ணம் இருக்கணும். இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள போகும். அந்த தாட் இல்லைன்னா வசனத்துல பேசுற எந்த ஒரு வார்த்தையும் உங்க மனசுக்குள்ள போகவே போகாது. ஏன்னா உங்களால் அதை ஏத்துக்கவே முடியாது. எதை சொன்னாலுமே இது எனக்கு இல்லை, இது அவங்களுக்கு சொல்றாங்க, இது இவங்களுக்கு சொல்றாங்க, இது அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க, இவங்களை பத்தி பேசிட்டாங்க, இது எனக்கு இல்லைன்னு தான் தோணும். ஏன்னா நான் யாரு, என் ஸ்தானம் என்ன, என்னை உருவாக்குனோட திட்டம் என்ன, என்னை எதுக்காக கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்விக்கு தேவன் பதில் சொல்லும் போது, என் கூட பேசுறீங்க, எனக்காக பேசிட்டு இருக்கீங்க, என்னோடதை தான் நீங்க காட்டிட்டு இருக்கீங்க ஆண்டவரேங்கிற இருதயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வசனம் உள்ள போகவே போகாது. இப்ப சொல்ற விஷயம் எல்லாம் இப்ப உங்களை செக் பண்ண வேண்டிய விஷயம். நான் இப்படி இருக்கேனா, நான் இப்படி இருக்கேனா? ஒரு பெண் அப்படின்னு சொன்னாலே அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு டைட்டில் குணசாலி. அவ எப்படி இருக்கணுமா? குணசாலி. கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பெண்ணுகிட்ட இருக்க வேண்டிய ரொம்ப, ஏன்னா நமக்குள்ள ஊதப்பட்ட சுவாசம் எது? யாரோட சுவாசம்? தேவனுடைய சுவாசம். சுவாசத்தோட எதை ஊதிருக்காரு? எதை ஊதிருக்காரு? தேவனுடைய கேரக்டர் ஊதிருக்கார், அவருடைய சுபாவத்தை நமக்குள்ள ஊதிருக்காரு. எங்க பாவம் செஞ்சு டிஸ்ஓபே பண்ணி அந்த அதை இழந்தாங்களோ அன்னைக்கே யாரோட சுபாவம் மாறி போச்சு? தேவனுடைய சுபாவம் மாறி போச்சு. தீமையான சிந்தை நமக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. கீழ்ப்படியாமையினால தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம், மாம்ச புத்தி நமக்குள்ள வந்துருச்சு. இப்ப போராடிட்டே இருக்கும். மாம்சம் ஆவி என்ன செஞ்சுட்டே இருக்கு? போராடிக்கிட்டே இருக்கு, போராடிக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில இருக்கும்போது ஒரு பெண்ணுன்னு ஆண்டவர் சொல்லும் போது அவகிட்ட இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, அவ எப்படிப்பட்டவளா இருக்கணுமா? குணசாலி. குணசாலி, a valor woman, a virtuous woman அப்படின்னு பைபிள் சொல்லுது. குணம் கெட்டவங்கள பெண்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவங்கவுங்களை பத்தி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். வெளியில பார்க்கும்போது அழகா நடிக்கலாம், சூப்பரா சிரிக்க சிரிக்க பேசலாம், ரொம்ப அன்பா பழகலாம். ஆனா உள்ள மனம் எப்படி இருக்கு, என்ன எப்படி இருக்கு, ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எந்த மாதிரி பிஹேவ் பண்றோம்னு யாருக்கு தான் தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியும் போது அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கணும், நான் இந்த இடத்துல இருக்கேனா
இல்லையா அப்படிங்கிறது. ஸோ ஆண்டவர் வந்து குணசாலி அப்படின்னு சொல்றார். இன்னொரு வசனம் சொல்லுவாரு, புத்தி உள்ள ஸ்திரீ. ஒரு பெண் எப்படி இருக்கணுமா? புத்தி உள்ள ஸ்திரீ. அவளை பத்தி சொல்லும்போது குணசாலியை சொல்லும்போது கிரீடோன்னு சொல்லுவாரு, புத்தி உள்ளவள் சொல்லும்போது தன் வீட்டை கட்டுகிறாள். ரெண்டு விஷயம் ஒரு பெண்ணுன்னு சொல்லும்போது ஆண்டவர் காண்பிக்கிறது. ஒண்ணு, ஒரு பெண் என்னவா இருக்கணும்? குணசாலியா இருக்கணும். ரெண்டாவது என்னவா இருக்கணும்? புத்தி உள்ளவளா இருக்கணும். இது ரெண்டு பெண்ணோட ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த ரெண்டு விஷயம் ஒரு பெண்ணுகிட்ட இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் வந்து ஒரு பெண் அப்படிங்கிறத உருவாக்கி ஒரு புருஷனுக்கு கொடுக்கும்போது, ஒரு மனைவியா கொடுக்கும்போது அவங்க ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க நம்ம வாசிச்சோம் நீதிமொழிகள் 12:4 ஒரு பெண் எப்படிப்பட்டவளா இருக்கிறா நம்ம வாசிச்சோம். சத்தமா அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்களேன். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு. ஆமா, கல்யாணம் ஆன ஒவ்வொரு பெண்களும் நீங்க உங்க புருஷனுக்கு என்னவா இருக்கிறீங்க? அப்படிதான் இருக்கீங்களா? ஏம்மா கிரீடமா இருக்கீங்களா? கழுத்தா இருக்கீங்களா? நம்ம திருப்புற பக்கம் தான் அவங்க திரும்புவாங்க. நிறைய பேர் அப்படிதான். அவங்க ஹோல் பாடி நம்ம என்னவா இருக்கோம்னா தலையா இருக்கும். எப்படி திருப்புறோமோ அப்படிதான் அவங்க திரும்புவாங்க. ஆனா ஆண்டவர் கழுத்தா கூட வைக்கல. நம்மளை தூக்கி எங்க வச்சிருக்காரு தெரியுமா? தலைக்கு மேல என்னவா வச்சிருக்காரு? கிரீடமா வச்சிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, அவர் எங்க போனாலும் அவரை பார்க்கும்போது ராஜா மாதிரி தெரிவார். அவரை பார்க்கும்போது பயங்கர கனப்படுத்தப்படுவார். அவரை பார்க்கும்போது பாடுறா இந்த மனுஷனுக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த கிரீடம் யார் தெரியுமா? மனைவி. அந்த கிரீடம் யாரு? மனைவி. மனைவி சரியில்லாம பார்த்தா கீழே அப்படியே இருக்கு. லட்சம் உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு அவரை பார்த்தாலே தெரியும். உருகி போய் எலும்பும் தோலுமா பரிதாபமா இருந்தாருன்னா அவங்க வீட்டுக்காரமா என்னவா இருக்காங்க? இல்ல பாக்குறதுக்கு நல்லா செழிப்பா சூப்பரா ஆஹா செம இவர் லைஃப் பாடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா நீங்க என்னவா இருக்கீங்க? கிரீடமா இருக்கீங்க. பரிதாபமா எங்கேயாவது போய் மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்காருன்னா என்னவா இருக்கும்? எலும்புருக்கியா இருக்கிறோம். இது யார் டிசைட் பண்ண வேண்டியது? நாம தான் நம்ம எப்படி இருக்கிறோம்னு செக் பண்ணணும். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு மனைவியை கொடுக்கும்போது அவன்கிட்ட இதெல்லாம் சொல்றாரு. அப்போ நான் அப்படி இருக்கேனா, இந்த மாதிரி நான் நடந்துக்கிறேனா, என் புருஷனை என்ன நினைக்கும் போது இப்படிதான் என்ன பாக்குறாரா அப்படின்னு நம்மளே செக் பண்ணி பாக்குறதுல முதல் விஷயம் தான் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம். இந்த யங் கேர்ள்ஸ் எல்லாம் நினைச்சுக்கணும், நான் கல்யாணம் ஆகி போனேன்னா என் புருஷனுக்கு நான் என்ன மாதிரி நடந்துக்கணும்? கிரீடம்னு சொல்ற மாதிரி நான் என்ன செய்யணும்? நடந்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெண். நான் பிள்ளைங்களை பார்க்கும்போது நீ பாடுறீங்க, வைராக்கியமா இருக்கீங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்கு. உங்களோட ஏஜ்ல இருக்கும்போது நான் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். என்னன்னா அந்த ரட்சிப்பு அப்படிங்கிற எண்ணம் வந்து வேதம் வாசிக்க ஆரம்பிச்சோன்னு ஆண்டவர்கிட்ட நான் என்ன ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல நான் கேட்டது என்னன்னா, எனக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கு ஆண்டவரே. என்னோட பேரண்டல் நேச்சர்னு ஒன்று இருக்கு. என் அப்பா மூலமா, என் அம்மா மூலமா, என் தாத்தா பாட்டி மூலமா அப்படியெல்லாம் எனக்குள்ள வந்து சில அந்த நேச்சர் இருக்கு. அது வந்து கோவப்படுறது, எரிச்சல் ஆகிறது, சோம்பேறியா இருக்கிறது, எந்த விஷயத்திலையும் உள்ள போய் இன்வால்வ் ஆகாதது, எப்ப பார்த்தாலும் உட்காந்து எதையாவது பேசிட்டே இருக்கிறது, இதெல்லாம் மனுஷனுடைய நேச்சர். நமக்குள்ள இருக்கக்கூடிய ரியாலிட்டி. அந்த ரட்சிக்கப்பட்டு இயேசுவோட அன்பு ருசிச்சு வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சோன்னு எனக்கு நான் ரொம்ப அசிங்கமா தெரிஞ்சேன், ரொம்ப அலங்கோலமா தெரிஞ்சேன். அவர் இவ்வளோ அன்புள்ளவரா, பாவியா, துரோகியா, என்னை நேசிக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத போது ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு. ஆனா என் புத்தி, என் குணம் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவர் என்னை எப்படி நேசிக்க முடியும்? நான் எப்படி அவரை போல மாற முடியும்? அவர் எப்படி என் கூட பேச முடியும்? அப்ப ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு ஆவியின் கனியோட நான் நடந்துக்கணும் ஆண்டவரே. எனக்குள்ள கனி வேணும். எனக்கு கனி வேணும்னா என் சுபாவம் சாகணும், எனக்கு கோவம் வர்றது சாகணும், என்கிட்ட இருக்க பிடிவாதம் சாகணும். நான் ரொம்ப அடமெண்ட், சரியான அடமெண்ட். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் என்ன காட்டுறாரு, நீ ரொம்ப இருதய கடினம் உள்ள. அப்ப எனக்கு என்னைய பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு. நான் மாறணும் ஆண்டவரே. என்னை கொண்டு போய் நீங்க எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். என்னை நீங்க வைக்கிற குடும்பத்துக்கு என் பெத்தவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். என்னை எங்க கொண்டு போய் வைக்கிறீங்களோ அந்த குடும்பத்துக்கு நான் என்னவா இருக்கணும்? ஆசீர்வாதம். அப்போ நான் என் குணத்தோட இருந்தேன்னா, என் புத்தியோட இருந்தேன்னா நான் இருக்க முடியாது. அது என்னை விழுந்துட்டே இருக்கு. அப்ப எனக்குள்ள ஆவியின் கனி வேணும், அன்பு வேணும், சாந்தம் வேணும், சமாதானம் வேணும். அந்த கனியோட நான் உருவாகணும். இது எங்கெல்லாம் இருக்கும்போது என்னுடைய ஜெபம். இதுக்காக பல நாள் உபவாசம் கிடந்து அழுவேன், ஆண்டவரே என்னை மாத்துங்கப்பா, என் சுபாவத்தை மாத்துங்கப்பா, என் குணத்தை மாத்துங்கப்பா, என் புத்தியை மாத்துங்கப்பா. நான் உங்களை போல. ஏன்னா அவர் வரும்போது யாரை தான் கூட்டிட்டு போவார்னா, அவர் சாயலுக்கு ஒப்பாய் யார் மாறி இருக்காங்களோ அவங்கள தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணுவார். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், பாடலாம், ஆராதிக்கலாம், துதிக்கலாம், வசனம் வாசிக்கலாம், சூப்பரா ஆவியில நிரம்பலாம், அட்டகாசமா ஜெபிக்கலாம், நிறைய விஷயங்களை செய்யலாம், ஆத்மா ஆதாயம் கூட செய்யலாம். ஆனா அவர் வரும்போது சாயல் அவரை போல இல்லைன்னா, சுபாவம் அவரை போல இல்லைன்னா, அவருக்குரிய குணங்கள் நம்மள்ட்ட இல்லைன்னா நம்மளை பார்த்துட்டு சொல்லுவார், who you are I don't know.
யாருன்னு எனக்கு தெரியாது. நீ தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கலாம், அற்புதங்களை செஞ்சிருக்கலாம், அதிசயங்களை செஞ்சிருக்கலாம், பயங்கரமான வேலை எல்லாம் செஞ்சிருக்கலாம். அக்கிரம செய்கைக்காரர், என்னை விட்டு அகன்று போங்க, நீ யாருன்னு எனக்கு ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். ஏன்னா என் சாயல்ல நீ இல்ல, என் சாயல்ல இல்ல. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது, இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும்போது நான் மாறணுமே, குணசாலியா நான் மாறணுமே. ரெபேக்கா கிட்ட அதானே இருந்துச்சு. தண்ணி குடுமான்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் 10 ஒட்டகங்களுக்கு ஒரு வாலிப பிள்ளை தண்ணி தூக்க ரெடியா இருக்குன்னு சொன்னா அது சுபாவம் எப்படி இருந்திருக்கணும்? போய் ஒரு செம்பு தண்ணி குடிக்க தண்ணி எடுத்துட்டு வானா ஒரு பிள்ளை எந்திரிக்காது. 10 தடவை கேட்கணும். விக்கிக்குச்சு, அரைச்சிக்கிச்சு, ஏமா ஒரு டம்ளர் தண்ணி கூட, அம்மாக்கு விக்கிக்குச்சு, தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏமா அப்படின்னு 1000 வார்த்தை பேசிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து பிள்ளைங்க வைக்கும். ஆனா ரெபேக்கா கிட்ட எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தா அப்படின்னு கேட்ட உடனே அவ இவருக்கும் தண்ணி கொடுத்துட்டு 10 ஒட்டகங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறான்னா அந்த வாலிப பிள்ளை எப்படி இருந்திருக்கணும்? நடந்து கொள்ள விதம் பாருங்க. அந்நிய மனுஷன், இஸ் a stranger, அவர் யாருன்னே தெரியாதவர், பழக்கம் இல்லாத ஒரு மனுஷன், தண்ணி கேட்கிற மனுஷனுக்கு தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த பிள்ளை யோசிக்கல. அதோட ஆட்டிடியூட், அதோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, எந்த இடத்துல நான் இருக்கணும் அந்த இடத்துல என்னால முடிஞ்ச எதையாவது நான் செய்யணும், அதனால தேவநாமம் மகிமைப்படணும். அதனால அவங்க போய் பேரண்ட்ஸ் கிட்ட போய் பிளஸ் பண்றாங்க. என்ன பொண்ணு, எவ்வளவு அட்டகாசமான பொண்ணு, எனக்கு தண்ணி கேட்ட 10 ஒட்டகத்துக்கு கீழே இறங்கி துறவுன்னு சொன்னா சும்மா நம்ம வீடு மாதிரி பைப்ல பிடிச்சி ஊத்துற இடம் இல்ல, அது கீழே இறங்கி அந்த ஆறு மாதிரி தண்ணீர் ஊறும். அதுவும் இஸ்ரேல் தேசத்துல, சிரியா தேசத்துல நம்மள மாதிரி ஏகப்பட்ட கிணறோ அல்லது ஊற்றுகளோ எல்லாம் கிடையாது. அது ஊற தான் துறவுல இருந்து தண்ணி தூக்கிட்டு வரணும். 10 ஒட்டகங்களுக்கு தண்ணி ஊத்துனா தன்னை எத்தனை அழகான சுபாவம் உள்ள பெண்ணா ரெபேக்கா தன்னை உருவாக்கி இருக்கணும். இந்த இருதயத்தோட பிள்ளைங்க எங்களை உருவாக்கணும். நான் அப்படி இருக்கணும் ஆண்டவரே, நான் அப்படி இருக்கணும் ஆண்டவரே, அந்த மாதிரி நான் மாறணும் ஆண்டவரே. குணசாலியான ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ. ஸோ ஒரு பெண் குணசாலியாகவும் புத்தி உள்ளவளுமா இருக்கணும்னா அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானம். என்ன வேணும்? ஞானம். ஸோ நிறைய வசனங்களை நீங்கள் வாசித்து, நான் கர்த்தருடைய வசனத்தில் நல்லா வளர்ந்த திருச்சபை, நான் வந்துட்டு அடிப்படையான விஷயங்களை தான் சொல்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய கேட்டிருப்போம், ஆனால் பேசிக்காக சில விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது. அதனால நீங்கள் நிறைய வசனங்களை வாசிச்சிருந்தாலும் இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் என்ன தேவை? சரி, ஞானம் வேணும்னா என்ன பண்ணணும்? சத்தமா கரெக்டா தான் சொல்லு, தைரியமா சொல்லலாம். ஞானம் வேணும்னா கர்த்தருக்கு நீதிமொழிகள் 1:7 கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ முதல்ல ஒவ்வொரு பெண்ணும் ஏன்னா நீதிமொழிகள் 31:30 வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஸோ ஒரு பெண்ணா இருக்கிற நானும் ஒரு பெண் தானே, அதனால நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இயற்கையாவே ஒரு சுபாவம் இருக்கும். நம்மளை கொஞ்சம் பெருமையா சொன்னா நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? என்னமோ எனக்கு மட்டும்தான் அந்த ஆசை இருக்க மாதிரியும் உங்களுக்கெல்லாம் இல்லாத மாதிரியும், நாங்கெல்லாம் அப்படில்லப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி இது சூப்பர்மா அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம செய்யும் போது நம்மளை அக்னாலேஜ் பண்ணணும், நம்மளை ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம செஞ்சதை பார்த்து இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, அட்டகாசமா இருக்குன்னு ஒரு சின்னதா நம்மளை ஒரு அப்ரிஷியேட் பண்ணி புகழணுங்கிறது நம்ம எல்லாருடைய நேச்சர். ஆண்டவர் சொல்றாரு, அது பெண்ணோட நேச்சரா இருக்கிறதுனால கர்த்தருக்கு பயப்படுகிறவள் புகழப்படுவாள். இஃப் யூ ஃபியர் காட், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயப்படுற பயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உனக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும். அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா they will appreciate, வாவ் சூப்பர்மா, அட்டகாசம், என்ன ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கார், நீ எவ்வளவு அழகா இந்த காரியத்தை செய்யற அப்படின்னு நம்மளை புகழப்படுறதுக்கு இருக்கு. அந்த பேசிக்கான விஷயம் விஸ்டம், ஞானம் வேணும். நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், ஞானத்தை கேளு, ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளு, எனக்கு ஞானம் வேணும் ஜோமன்னு சொல்றோம். ஆனா ஞானங்கிற விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஸோ கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? இரவு பகல ஆண்டவரே நான் உங்களுக்கு ரொம்ப பயப்படுறேன்ப்பா, எனக்கு உங்களை நினைச்சாலே பயமா இருக்கு ஆண்டவரே, பயமா இருக்கு ஆண்டவரே, நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க ஆண்டவரே, என்னை பார்த்துட்டே இருக்கீங்க ஆண்டவரே, அதனால எனக்கு பயம் அப்படின்னு சொல்றதா? இல்ல. நீதிமொழிகள வசனம் இருக்கு, கேடுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுறது, பயம் அப்படிங்கிறது என்னன்னா 8:13 8:13 நீதிமொழிகள் 8:13 கர்த்தருக்கு பயப்படுவது அப்படின்னா என்னன்னு பாருங்க. 8:13 வாசிக்கலாமே எல்லாரும்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு வசனம் சொல்லுதுன்னா தீமையை வெறுப்பது.
நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்ற பிள்ளை என்ன செய்யும்னா, தேவனுடைய பார்வையில எதெல்லாம் அருவருப்போ, தேவனுடைய எவைகளெல்லாம் தேவன் வெறுக்கிறாரோ, எதெல்லாம் கர்த்தர் நினைக்கும் போது இதெல்லாம் அசிங்கமா இருக்கும், இது கர்த்தருக்கு பிடிக்காது, நம்ம மனசாட்சியும் சொல்லும், நம்ம செவியில சத்தம் கேட்கும், இது கர்த்தருக்கு பிடிக்காது. பொய் பேசுறது கர்த்தருக்கு பிடிக்காது, அது கர்த்தருக்கு அருவருப்பு. பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார்னு வசனம் சொல்லுது. தீய எண்ணம் பாவம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ தீமையான எல்லாவற்றையும் எதெல்லாம் நம்ம மனசாட்சிக்கும் தேவனுடைய பார்வையிலும் இது தப்பு, இந்த காரியத்தை நம்ம செய்ய கூடாது, பொய் பேசுறது தப்பு, களவு செய்யறது தப்பு, மற்றோட பொருளை இச்சிக்கிறது தப்பு அப்படின்னு நம்ம மனசாட்சி எதெல்லாம் நம்ம வந்து தீமை தீமை தீமைன்னு காட்டுதோ அதையெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடணும், நான் இந்த விஷயத்த செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்னா, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், எனக்கு பிடிக்கலன்றதுனால நான் செய்யாம இருக்கல, இந்த விஷயம் வேணாங்கிறதுனால நான் செய்யாம இருக்கல, எனக்கு பொய் சொல்றதுக்கு நிறைய சந்தர்ப்பம் சொன்னாதான் அங்க தப்பிக்க முடியும், அதுதான் எனக்கு காப்பாத்தும் எனக்கு நல்லா தெரியுது. பொய் சொல்ல வாய் வரும்போது நான் என்ன சொல்றேன்னா, ஐ ஃபியர் காட், நான் தேவனுக்கு பயப்படுறேன். இங்க நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மை பேசுறதுனால எனக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் தீமையை வெறுக்கிறேன், ஏன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் அங்க பொய் சொல்ல மாட்டேன். எனக்காக இல்லை, என் விருப்பத்துக்காக இல்லை, கட்டாயத்தின் பேரில் நீ இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது, நீ நடந்துக்க கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்றதுனால அல்ல. ஐ ஃபியர் காட். யோசேப்பை நித்தம் தொந்தரவு பண்ணலாம், என்னைக்கும் ஒரு நாள் நடக்கல. போத்திபாரோட வீட்டில் வேலை செய்ய போகும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லுது, அவன் நித்தம் அவன் வரும்போதெல்லாம் அவன் டெம்ப்டேட் பண்ணுவா, வரும்போதெல்லாம் அவளை இழுப்பா, வரும்போதெல்லாம் அவளை கூப்பிடுவா, வா வா வா, இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோ, வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால இது நல்ல சந்தர்ப்பம், வெளியில யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, இட்ஸ் a very good opportunity, தப்பு செய்யறதுக்கு பாவம் செய்யறதுக்கு வந்துருவேன், வாவேன்னு சொல்லிட்டு பல முறை நித்தம் எப்பப்ப எவ்ரிடே அவளை டெம்ப்டேட் பண்ணாங்களாம். ஆனா யோசேப்பு சொன்னது என்ன தெரியுங்களா, இந்த பாவம் செய்ய எனக்கு பிடிக்காது, இல்லை இந்த பாவம் வந்து வேண்டாம், நான் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, எங்க அப்பா திட்டுவாங்க, எங்க அம்மா திட்டுவாங்க, அல்லது இந்த விஷயம் எல்லாம் செய்யறது ரொம்ப தப்பு அப்படிலாம் அந்த லேடிட்ட பேசிட்டுலாம் இருக்கல. அவன் என்ன தெரியுமா சொன்னா, நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். நான் யாருக்கு பயப்படுறேன்? தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? உன் புருஷனுக்கு விரோதமா, உனக்கு விரோதமா, என் அப்பாவுக்கு விரோதமா, என் அம்மாவுக்கு விரோதமா, எங்கேயோ நான் அதுக்காக நான் பயப்படல. நான் தேவனுக்கு விரோதமா என்னால பாவம் செய்ய முடியாது. உனக்கு இது வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா எனக்கு என் அப்பாவை என்னால வருத்தப்படுத்த முடியாது, அவருக்கு நான் துரோகம் பண்ண முடியாது, அவருக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்ய என்னால முடியாது. ஈவன் யங் கேர்ள்ஸ் இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க 6வது 7வது படிக்கும் போதே ப்ரப்போஸ் பண்றாங்க, லெட்டர் கொடுக்குறாங்க, பேசுறாங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் போடுறாங்க, தனிப்பட்ட மொபைல் இருக்குன்னு சொன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நிறைய விஷயங்களை ஓபன் பண்ணி ஏகப்பட்ட சாட் நடக்குது. இதெல்லாம் செய்ய உன் கை போறதுக்கு முன்னாடி நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு என்ன இருந்துச்சுன்னா உன்னால அதை செய்ய முடியாது. உன்னை யாரும் பார்க்க வேண்டாம், யாரும் உன்னை வாட்ச் பண்ண வேண்டாம், இரவும் பகலும் உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்குள்ள ஒரு பேனா, யோசேப்பு கூட அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அண்ணங்க கிடையாது, ஃபேமிலி சம்மந்தப்பட்ட யாருமே கிடையாது, தன்னந்தனியா அடிமையா ஒரு வீட்டில் இருக்கும்போது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம். ஆனா யோசேப்பை நிக்க பண்ணது எது தெரியுங்களா? தேவனுக்கு பயப்படுற பயம், தீமையை வெறுப்பது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அங்க அந்த வசனத்திலேயே நம்ம வாசிச்சோம். வேற என்னெல்லாம்? பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டுவாய், இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். ஸோ நம்மளே செக் பண்ணணும், என்கிட்ட புரட்டுவாய் இருக்கா? இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு, மாத்தி சொல்றது, சேர்த்து சொல்றது, சொல்லாதது சொன்னதா சொல்றது, கற்பனை பண்ணி சொல்றது, தீய நோக்கம். பார்க்கும் போதே 2 பேர் பேசிட்டு இருந்தாலும் என்னையத்தான் பேசுறாங்க, என்னை பத்தி தான் பேசுறாங்க, இதுதான் பேசிட்டு இருக்காங்க, நம்மளே டிசைட் பண்ணிக்கிறது. அவங்க பாவம் என்னத்தையோ எதையோ அவங்க பிரச்சனையை பேசிட்டு இருப்பாங்க. பட் நம்ம மைண்ட்ல பில்டப் பண்ணி அவங்க என்னை பத்தி பேசினாங்கன்னு நம்ம சொல்லவும் ஆரம்பிச்சிடும். தீய நோக்கம், புரட்டுவாய், பெருமை, இதெல்லாம் கர்த்தருக்கு என்னவா? அருவருப்பு, வெறுக்கிறேன்னு சொல்றார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறேன்னா தீமையான இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு என்ன செய்யணும்? விலகணும். 2வது புத்தி. ஒரு ஸ்திரீ புத்தி உள்ளவளா இருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீயால தான் தன் வீட்டை கட்ட முடியும். அப்போ புத்தினா என்ன? யோபு 28வது அதிகாரம். கர்த்தர் உங்க கூட பேசுறாரா? ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ரொம்ப ஸ்பீடா பேசுறேனானா இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா? யோபு 28 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 657வது பக்கத்துல இருக்கு. 657வது பக்கத்துல வாசிக்கலாமா? யோபு 28 மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம்,
பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. சோ இங்க அடுத்தது ஞானம்னா தீமை, கர்த்தருக்கு பயப்படுவது. கர்த்தருக்கு பயப்படுதுன்னா தீமையை வெறுப்பது, அவர் அருவருக்கிறதெல்லாம் விட்டுறது. இப்போ ஒரு பெண் புத்தி உள்ளவளா இருக்கணும், ஒரு புத்திசாலியா இருக்கணும், எனக்கு புத்தி வேணும் அப்படின்னா பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. இப்போ ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, அந்த இடத்துல நல்ல விவரமா தப்பிச்சு வந்துட்டானா அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா புத்திசாலியா நடந்துக்கிட்டான்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கிளவர், செம்ம கிளவர். இந்த இடத்துல எவ்வளவு நேக்கா ஆளு எஸ்கேப் ஆகி வந்துருச்சு. அப்போ அந்த புத்திங்கிறது என்னன்னா, எங்க நம்ம நின்னா அந்த இடத்துல பொல்லாப்பு உண்டாகும், மற்றவர்களுக்கு தீமை உண்டு பண்ணும். அந்த இடத்துல நம்ம நிக்கிறது நமக்கு நல்லது இல்ல. இது இந்த இடம் அது வந்து துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காருடைய உட்கார்ற இடம், இதெல்லாம் பொல்லாப்பான இடம். துன்மார்க்குடைய வழி, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் இருக்கிற இடம், இந்த இடம் எல்லாம் பொல்லாப்பு நிறைஞ்ச இடம். அங்க ஏதாவது ஒரு பிளானிங் யாரையாவது கவுக்கிறதுக்கு நடந்துட்டே இருக்கும், அங்க ஏதாவது ஒண்ணு போயிட்டே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படப்பில்ல, நான் புத்தி உள்ளவனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பொல்லாப்பான இந்த விஷயத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? விலகிடுவாங்க. அங்க இருக்கவே மாட்டாங்க. துன்மார்க்கர் நடுவில் நம்மள பார்க்க முடியாது. புறணி பேசுறவங்க, வாசப்படியில் உட்காந்து கதை அடிக்கிறவங்க, அங்கங்க உட்காந்து வீண் கதை, வெட்டி கதை, கிளவி பேச்சு பேசிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நமக்கு என்ன கிடையாது? வேலையே கிடையாது. அதுதான் பொல்லாப்பை விட்டு விலகுவது. அப்போ அந்த மாதிரி இடங்கள் இல்ல, ஆண்டவரே நான் உங்களுக்கு பயப்படுறேன், இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இது ஆபத்தான இடம், இங்க நான் நின்னா தேவையில்லாம என் பேரும் கெட்டு போகும், இவங்களுக்கு தீமை வரும், மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய இந்த இடத்துல எனக்கு வேலை இல்லைன்னு அதை விட்டு விலகுறியா? நீ புத்திசாலி. அந்த பெண் தான் தன் வீட்டை கட்டுவானா. பொல்லாத எந்தெந்த விஷயத்தை விட்டு விலகி உதறி தன்னை காத்துக்கிறாளோ அந்த பெண் என்ன செய்வாளாம்? தன் வீட்டை, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். ஒரு குணசாலியா ஒரு புத்தி உள்ள பெண்ணா இருக்கணும்னு சொன்னா அவங்கள்ட்ட ஞானம், புத்தி ரொம்ப அவசியம். இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு, விவேகமும் அறிவும். இந்த விவேகமும் அறிவும் அப்படிங்க என்னன்னா, வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் எல்லா அருமையும் இனிமையுமான விஷயங்கள் இருக்கும்னு நீதிமொழிகளை சொல்லு. ஸோ வீடு கட்டப்படணும்னு சொன்னா அங்க ஞானம், அறிவு, விவேகம், புத்தி இதெல்லாம் இருக்கணும். விவேகம் அப்படின்னா தெளிவா விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிறது. என்னன்னே தெரியாம வளவலன்னு பேசக்கூடாது, என்னன்னே புரிஞ்சுக்காம எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைச்சிக்க கூடாது. தெளிவா கவனமா யோசிச்சு அது நமக்கு புரிஞ்சா செய்யணும், புரியலையா பேசாம இருந்துக்கணும். அந்த கவனமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேரு விவேகம். தெளிவா விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு விவேகம். அதை எங்க செய்யலாம், எங்க செய்யக்கூடாது, எங்க பேசலாம், எங்க பேசக்கூடாது, இங்க பேசலாமா வேண்டாமா, இந்த மாதிரி விஷயங்களை சுதாரிச்சு அறியறதுக்கு பேரு அறிவு. அறிவு புரியுதா? ஓகேவா? இந்த பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி திரும்ப திரும்ப எதுக்காகனா இது வாழ்க்கை, இது வாழ்க்கை. இதை சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குடும்பம் கட்டப்படும், நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும். அழகான கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு பாத்திரமா, ஒரு மனவாட்டியா நம்ம என்ன செய்ய முடியும்? உருவாக முடியும். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்குள்ள வச்சுட்டு அவர் எதிர்பார்க்கிற ஒரு பெண்ணுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வச்ச ஒரு பகுதி நீதிமொழிகள் 31. சரியா? நீதிமொழிகள் 31. ஸோ பெண்கள் கூட்டம்னா நீதிமொழிகள் 31 பேசாமல் யாரும் விடவே மாட்டாங்க, அப்படி தானே? அங்கேருந்து தான் எல்லாம் பேசுவாங்க. ஸோ நீங்களும் இதுலேருந்து நிறைய செய்திகளை கேட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்களை படிச்சிருப்பீங்க, பல வித்தியாசமான கோணங்களில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு படிப்பிச்சிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இன்னைக்கு நான் உங்க கூட பேசுகிற விஷயத்தை, இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் திரும்ப வந்தாலும் வராட்டியும் இந்த வார்த்தையை நீங்கள் மறக்கவே, உங்க லைஃப்ல நீங்க மறக்க மாட்டீங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட பேச போற விஷயம், இப்ப நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிற விஷயம், உங்க லைஃப்லயே இதை நீங்க மறக்கவே மாட்டீங்க. எப்பமெல்லாம் நீதிமொழிகள் 31 எடுக்கிறீங்களோ அப்பமெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நான் ஞாபகத்துக்கு வருவேன், உங்க மனசுல நான் ஞாபகத்துக்கு வருவேன். ஓ, அன்னைக்கு அந்த சிஸ்டர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்கல்ல, அவங்க சொன்னதுடா இது அப்படிங்கறத நீங்க லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. நீதிமொழிகள் 31 எடுத்துக்கிட்டீங்களா? இதை நிறைய முறை வாசிச்சிருப்பீங்க. இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஸோ நானும் இந்த மாதிரி பெண்களுக்கான விஷயங்களுக்காக சர்ச் பண்ணி தேவனுடைய வசனத்துக்காக காத்திருக்கும் போது இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 31ல அதுல முதல் வசனம் வாசிச்சோம்னா, ராஜாவாகிய லெமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. இது லெமுவேல்ங்கிறது சாலமன், சாலமனுடைய இன்னொரு பேரு லெமுவேல். அப்ப சாலமனுடைய அம்மா யாரு? சாலமனுடைய அம்மா இருக்கீங்களா? எல்லாரும் முழிச்சிருக்கீங்களா? சாலமனுடைய அம்மா யாரு? எனக்கு கேட்கல. பத்சேபா. சாலமனுடைய அம்மா
பத்சேபா. சோ நீதிமொழிகள்ல முழுக்க மேக்சிமம் எழுதினது யாருன்னா சாலமன் இல்லையா? அப்ப இந்த 31வது அதிகாரத்துல லெமுவேலுக்கு அவனுடைய அம்மா ஞானத்தை பத்தி பேசுறாங்க. இது வரைக்கும் அவர் எல்லாருக்கும் ஞானத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஆனா இந்த அதிகாரத்துல அவங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னா சாலமோன் எப்படி இருக்கணும், சாலமோன் எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப 1ல இருந்து 9 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, மகனே ஸ்திரீகளுக்கு உன் பலன் என்ன செஞ்சிடாத, கொடுத்துடாத. ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த மாதிரி நடந்ததுனாலதான், தாவீது நடந்ததுனாலதான் என் வாழ்க்கையே மோசமா போச்சு, என் சூழ்நிலை மாறி போச்சு, அதனுடைய வலி என்ன, அதனுடைய இழப்பு என்ன நல்லா தெரியும். அதனால நீ ராஜாவா இருக்க, ஞானம் உள்ளவனா இருக்கணும், ஸ்திரீகளுக்கு உன் பலனை என்ன செஞ்சிடாது. இதெல்லாம் அவங்க அம்மாவோட வார்னிங். இந்த மாதிரி நடந்துக்காத. சாலமோன் கேட்டாரா? நமக்கெல்லாம் புத்தி சொல்லியிருக்கார், தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே, அது உன் களத்துக்கு சரப்பனையா இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும். நீ 3000 நீதிமொழிகள் எழுதி வச்சுட்டு தாய் தகப்பன் சொன்னதை கேட்காம விக்கிரக ஆராதனை செய்யற பொண்ணுங்களை புறம் கட்டிட்டு 1000 பேரை சேர்த்துக்கிட்டு விக்கிரக ஆலயம் கட்டி கடைசியில வீணா போனாரு. உலகத்துல அவரை போல ஞானவன் வேற யாருமே இல்லைன்னு வசனம் சொல்லுது. அவரை போல முந்தியும் கிடையாது பிந்தியும், அவ்வளவு பெரிய ஞானவான். ஆனா அந்நிய நுகத்தோட நீ ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுத்துறாதன்னு அவங்க அம்மா சொன்ன எச்சரிப்பை சாலமன் என்ன செய்யல, பெருசா எடுத்துக்கல. தேவனுடைய வார்த்தையை பெருசா எடுத்துக்கல. ஆனா நமக்கெல்லாம் அனுபவத்தோட எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, நீ தயவு செய்து உன் பலத்தை போய் என்ன செஞ்சிடாத, இழந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. திராட்சரசம் குடிக்காத, ராஜாவுக்கு அது தகுதி இல்லை. இந்த மாதிரி மதுபானம் குடிக்காத, அதை அமளி பண்ணும். இப்படி பண்ணிட்டே வந்தவங்க 9வது வசனம் வரைக்கும் மகனுக்கு புத்தி சொல்லிட்டு இருந்தவங்க டக்குன்னு அப்படியே எல்லாமே மாறிடுச்சு. 10வது வசனத்துல இருந்து மகனுக்கு பேசல, இங்க டிஃபரெண்டா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன். ஏன் இந்த அம்மா மகனுக்கு பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு இங்க குணசாலியை பத்தி பேசினாங்க? இன்னொன்னு மகனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது இங்க பெண்ணை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும். எதுக்காக இந்த பகுதியை இங்க கொண்டு வந்தாங்க? அப்ப இதோட சரித்திரம் என்ன அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை வந்து சர்ச் பண்ணோம். அப்போ ஆக்சுவலா நம்முடைய வேதாகமம் எழுதப்பட்ட மூல மொழி வந்து எபிரேய மொழி, எழுதப்பட்ட லாங்குவேஜ் வந்து ஹீப்ரூ. அதுக்கப்புறம் கிரீக்குக்கு மாறி, கிரீக்ல இருந்து லாட்டினுக்கு மாறி, அப்புறம் இங்கிலீஷ்க்கு மாறி நமக்கு இன்னைக்கு என்ன வேதாகமா வந்திருக்கு? தமிழ் வேதாகமா வந்திருக்கு. அதனால மூல பதத்துல எல்லா வேத பகுதிக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். எல்லா சங்கீதங்களுக்கு பின்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வாத்தியத்தில் வாசிக்கும் போது, வனாந்திரத்தில் இருக்கும்போது தாவீது பாடின சங்கீதம், குகையில் இருக்கும்போது பாடின சங்கீதம், அப்சலோமால துரத்தி விடப்படுகிறேன். அப்ப ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பின்னணிக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு சரித்திரம் இருக்கு. அப்ப இந்த பகுதி இங்க பதிவு செய்யப்பட்டதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராயும் போது இந்த பகுதி, இந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படிங்கிற இந்த 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் மொத்தம் இது 22 வசனம். எத்தனை வசனம்? 22 வசனம். இந்த 22 வசனமுமே என்ன அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குன்னா, இப்ப நம்ம எல்கேஜி பிள்ளைகளுக்கு தமிழ் லாங்குவேஜ் சொல்லி தரும்போது அறம் செய்ய விரும்பு சொல்லி தருவோம்ல, அல்லது A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், அந்த மாதிரி ஒரு வரிசையில சொல்லி தருவோம் பாருங்க. அந்த மாதிரி எபிரேய எழுத்துக்கள் 22. நீங்க 119வது சங்கீதத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அலஃப், அதுக்கு மேல பெத், கிம்மல் அப்படின்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் எபிரேய ஆல்பபெட்ஸ். ஸோ அந்த 22 எழுத்தினுடைய அடிப்படையில தான் இந்த 22 வசனமும் அமைக்கப்பட்டது. ஏங்கும் போது ஒரு வசனம், பிங்கும் போது ஒரு வசனம், சிங்கும் போது ஒரு வசனம், அந்த மாதிரி எபிரேய எழுத்துக்கள்ல எழுதப்பட்டது. அந்த அக்ராஸ்டிக் பொசிஷன். அடுத்து அதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒருத்தர் பாடின பாட்டு. யார் பாடின பாட்டுனா, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாரால் மரித்து அடக்கம் பண்ணப்படும்படி மக்பெலோ குகைக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு இன்னும் சில நிமிடங்கள் அவளை அடக்கம் பண்ண போறாங்க. அப்படிங்கும் போது தன்னோடு கூட இந்த 127 வருஷத்துல ஆல்மோஸ்ட் அவங்க ரொம்ப சிறு வயசுலயே கல்யாணம் பண்ணிருக்கணும். எப்படி மோர் தேன் 100 years ஆவது யார் கூட வாழ்ந்திருக்கணும்? ஆபிரகாம் கூட வாழ்ந்திருந்திருக்கணும். அப்ப தன் மனைவியாகிய சாரால் தன்னோடு கூட வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும், ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும், நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் தனக்குள்ள வச்சு அவர் பாடி அழுது புலம்பி பாடின பாட்டு தான் இந்த பகுதி. இந்த சரித்திர பின்னணி, இந்த பகுதி எப்ப யார் பாடினதுன்னா ஆபிரகாம். நீங்க கேட்கலாம், எப்படி பைபிள்ல இருக்கா இல்லையா? இல்லாததெல்லாம் நீங்க புதுசா சொன்னா எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு. நீங்க எழுதுங்க, ஆதியாகமம் 23 எடுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லல, சரித்திர பின்னணி தான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 23, ஆதியாகமம் 23 1-2 வசனத்தை வாசிக்கலாமா? 1-2 வசனத்தை வாசிக்கலாமா? சாரால் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்துள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாரால் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்கு புலம்பி அழுதான். சோ அந்த இடத்துல அவர் புலம்பி அழுதார்னு சொல்லும் போது ஒப்பாரி பாடியிருக்காரு.
யூவாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல புலம்பி அவர் ஒரு பாட்டு பாடி இருக்காரு, புலம்பி பாடி அழுதுருக்காரு. அவர் பாடின பாட்டு தான் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ஹூ கேன் ஃபைண்ட் அவுட். பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இது நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப அழகாயிருவோம். ஸோ நீங்கள் 60 வயசுக்காரங்க கூட நீங்கள் 20 வயசு மாதிரி தெரிவிங்க. நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி இப்போமே நம்மலாம் என்னடா அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்கள் வந்து 20 இயர்ஸ் மாதிரி ரொம்ப அழகாயிருவீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், அது ஃபேர் அண்ட் லவ்லியா அல்லது வந்து பேஸ் க்ரீமா, இந்த க்ரீமா, அந்த க்ரீமா. எந்த க்ரீமும் இல்லை. 1 Péதுரு 3ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். நமக்கு பியூட்டி டிப்ஸ் எல்லாம் பைபிளில் தான், வேற எங்கிருந்து இல்லை. இதுதான் சாராளுடைய அழகு. இதுதான் சாராள் இவ்வளோ அழகா 65 வயசுல அவர் பார்த்து அட்மையர் பண்ணி, 75 வயசு தாத்தா 65 வயசு பாட்டியை பார்த்து நீ பார்வைக்கு இப்பமெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல. ஏதோ கல்யாணம் பண்ண நாட்களில் புதுசாக இருக்கும்போது அம்மா ரொம்ப அழகா ஸ்லிம்மா நல்லா இருக்கு. இப்போ பொத்தையா தொப்பையா பொட்டு பொடுசுக்கெல்லாம் பெற்றெடுத்து ஸ்ட்ரக்சர்லாம் மாறி இப்போ பார்க்கும்போது என்னம்மா இந்த சைஸில் இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை விமர்சிக்கிற லெவலில் 35-40 என்ன செஞ்சிடறோம், எட்டிடுறோம். ஆனால் 65 வயசில் அவர் பார்த்து சொல்கிறாரு, யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். ரீசன் என்ன தெரியுங்களா? 3ஆவது அதிகாரத்தோடைய 1 Péதுரு 3ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இதெல்லாம் லைஃப் லெசன். ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற, உங்கள் லைஃப்பை உயிர்ப்பிக்கிற, உங்கள் லைஃப்பை சாரமுள்ளதாக்குற. வாசிக்கலாமா? 3ஆவது வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய். இங்க ஒரு விஷயத்தை பேதுரு சாரா வச்சு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. 65 வயசுல சாராவை பியூட்டின்னு சொல்லும்போது முடியெல்லாம் இஷ்டம் போல வெட்டிக்கிட்டு ஊர்லாப்பட்ட கிளிப்பை குத்தி அங்கேயும் இங்கேயும் மாட்டி விட்டு சுருட்டி விட்டு அயன் பண்ணி கட் பண்ணி என்னென்னமோலாம் பண்ணி அந்த அம்மா அவங்க பியூட்டியை காட்டலை. அவங்க வந்து மயிரை பின்னுதலுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதாவது அந்த அந்த வெளி அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 2வது சொல்லும்போது பொண்ணு ஆபரணங்களை அணிந்து, அப்பனா சாரா நகை போடாமல் இருந்திருந்தாங்களா அப்படின்னு நீங்க அது அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இதை போட்டா தான் நான் அழகா இருப்பேன், காது நிறைய கழுத்து நிறைய கை நிறைய அப்படி போட்டு காட்டும் போது நான் பார்க்கறதுக்கு ஜொலி ஜொலிக்க தெரிவேன், பார்த்தாலே சூப்பர்னு சொல்ற மாதிரி இருப்பேன். அவங்க ஃபோக்கஸ் அந்த வெளியில அள்ளி போடுற பொண்ணு ஆபரணங்கள் பேர்லையும் இல்ல. 3வது அதாவது வஸ்திரங்களை, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி எடுத்தாலே 5000 ரூபாய் பெரிய லாங் ட்ரெஸ், ஒர்க் வச்ச ட்ரெஸ், அப்படிதான் இப்படி போட்டாதான் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும், அப்பதான் நான் அழகா இருப்பேன், இந்த மாதிரி போட்டா தான் நான் வருவேன், இல்லாட்டி நான் வெளியே வரவே மாட்டேன் அப்படின்லாம் நிறைய விஷயம் நம்ம நினைச்சுக்கிறோம். இப்படி எல்லாம் போனாதான் மரியாதை, இப்படி எல்லாம் போனாதான் மதிப்பு, ஸ்டேட்டஸ், அப்படியெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இங்க வசனத்துல என்ன கத்து தராங்கன்னா, இது இந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களை ஒரு நாள் என்னவாக்காது. That's not, that won't give beauty to you. உங்களுக்கு இந்த மாதிரி புறம்பான அலங்கரிப்பு கொஞ்ச நேரம் தான், few secondsல எல்லாம் வெளுத்துரும், எல்லாம் காணாம போயிடும், கலட்டின பிறகு நார்மல் திரும்பிடுவோம். அது அல்ல, அது வேண்டாம். 4ஆம் வசனம் எல்லாரும் சத்தமா வாசிங்களேன். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சோ இங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. என்னன்னா, எது உங்களை அழகாக்கும், எது உங்களுக்கு அலங்காரம், ஆண்டுடைய பார்வையில அது so precious, ரொம்ப விலையேற பெற்றதுன்னு சொல்றார். என்ன அப்படின்னு சொன்னா, அமைதல் உள்ள ஆவியும் சாந்தமும். இன்னைக்கு பெண்கள் கிட்ட, ஈவன் சின்ன பிள்ளைங்க முத கொண்டு சொல்றேன், பொம்பளை பிள்ளைங்க கிட்ட இல்லாத ஒரு ஆட்டிடியூட் என்ன தெரியுங்களா? சாந்தமும், குவைட்டிங் ஸ்பிரிட். வாயை வச்சுட்டு ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க முடியாது. ஒரு வார்த்தை பேசினா எத்தனை வார்த்தை? 10 100? ஒரு வார்த்தை பேசினா பதிலுக்கு ஒரு 10-15 வார்த்தை பேசினாதான் மனசு என்ன செய்யும்? ஆறும், அடங்கும். அப்படி கூட அடங்காது. நடக்கும்போது பேசணும், நிற்கும் போது பேசணும், உட்காரும் போது பேசணும், திரும்ப 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 தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே மறுபடியும். அப்ப கூட மனசு என்ன செய்யாது? ஆறவே ஆறாது. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி நம்ம ஆட்டிடியூட், நம்மளால விஷயங்களை பொறுத்து கொள்ள முடியாம, மனசுல வைக்க முடியாம, அதை தாங்க முடியாம ஆக ஆக நீங்க வெளி அழகை இழந்துகிட்டே வரீங்க. தமிழ் ஒரு பழமொழி இருக்குல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளுக்குள்ள கோபம், உள்ளுக்குள்ள ஆங்காரம், உள்ளுக்குள்ள ஆத்திரம், எரிச்சல், மன்னிக்க முடியாதது, இருக்கிற இருதயம், மனசுக்குள்ள எதையாவது போட்டு எப்ப பார்த்தாலும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. அதுவா இதுவா, அப்படி பேசினாங்களே, இப்படி பேசினாங்களே, இப்படி சொன்னாங்களே, இதெல்லாம் மறக்க முடியுமா? அதெல்லாம் மன்னிக்க முடியுமா? அதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? இப்படி இருந்தா எப்படி வாழ்றது? இதை கொண்டு வந்து தர மாட்டேங்கிறாங்க, அதை கொண்டு, இப்படி 1000 விஷயங்களை மண்டையில ஓட்டிக்கிட்டு இருந்தா வேலை முடிஞ்சு உள்ள நுழைஞ்ச உடனே அப்படிதான் கதை.
மூஞ்ச பார்த்தோன்னே இன்னைக்கு மேடம் அவுட்டு செத்தண்டா அப்படியே வண்டியை வெளியே நிறுத்தி போட்டு ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா பார்க்கும்போதே தெரியும் இன்னைக்கு என்ன இருக்கு, ரெடியா இருக்கு. அவ்வளோ விஷயங்களை மைண்ட்ல யோசிச்சுட்டு உள்ள நுழைஞ்ச உடனே என்னங்க வந்தீங்களா, எப்படி இருக்கீங்க, அதுக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை, எப்படா ஆள் வருவாங்க, கொட்டி தீப்போம் பொறிஞ்சு தள்ளி. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சாந்தம். சாந்தம் சாந்தம்ங்கிறது எப்படின்னா, கொந்தளிக்கிற புயல், கப்பலே மூழ்க போகுது, தூக்கி அடிச்சிடும் போல இருக்கு, சீசர்கள் எல்லாம் அலறாங்க, ஐயோ ஆண்டவரே ஐயோ ஆண்டவரே. அவர் தலைக்கு தலகணி வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாரா, அமைதலாய் நித்திரை பண்ணி கொண்டிருந்தாராம். அந்த கேரக்டருக்கு பேரு சாந்தம். அந்த பேரு சாந்தம். சுற்றிலும் நம்மளை சுற்றி 1000 விஷயங்கள் நடந்தாலும், நான் குணசாலிப்பா, நான் குணசாலி, நான் புத்தி உள்ள ஸ்திரீ, நான் உங்களுக்கு பயப்படுறேன், வாயை பூட்டு போட்டிட்டு மைண்டெல்லாம் கட்டி வச்சுட்டு சத்தம் இல்லாமல் இருக்கணும். முடியாது. அங்கே ஒருத்தவங்க தலையாட்டிட்டாங்க, நோவே, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, இப்படி ஒன்று நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம். ஏன் சின்ன வயசு, ரொம்ப சிறு வயசான, பார்க்குறதுக்கு ஆள் மெலிஞ்சு போய் மூஞ்செல்லாம் கருத்து போய் நம்மளால் அப்படியே ரீசன் என்ன தெரியுமா, 1000 ஸ்ட்ரெஸ்ஸு மண்டைக்குள்ள அவ்வளோ விஷயம் ஓடுது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக்கி எல்லாத்தையும் உள்ளே போட்டு அதை பேசி இதை பேசி இங்கே பேசி அங்கே பேசி அங்கே கூப்பிட்டு சொல்லி இங்கே கூப்பிட்டு சொல்லி அப்படியே ஆக்கி 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 மனசுக்குள்ள அமைதலே இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதியாக இருக்க முடியல. இதனால ஹெல்த் வைஸும் வீக் ஆகிட்டோம், மைண்ட் வைஸும் வீக் ஆகிட்டோம், வெளி தோற்றத்தினுடைய அழகையும் இழந்துட்டு வரோம். ஆனால் ஆண்டவர் அலங்கரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு சொல்லும் போது பேதுரு மூலமா பேசுறாரு, அமைதல் உள்ள ஆவி, குவைட் இன் ஸ்பிரிட், சாந்தம் சாந்தம். எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் குணசாலி, எனக்குள்ள ஆவியின் கனி இருக்கணும், இந்த சூழ்நிலை நடுவில் நான் அன்பா நடந்துக்கணும், இந்த சூழ்நிலை நடுவில் நான் மன்னிக்கணும், இந்த பிரச்சனையை அப்பா கையில கொடுத்துட்டு அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நான் எப்படி எப்பவும் நான் அன்பாண்டு நடந்துக்கணும், அதே போல நான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்க மைண்டை, உங்க கேரக்டரை, உங்களுடைய சோலை அடக்கி அமர பண்ணி அந்த குணத்துக்கு நம்ம கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த புறம்பான அலங்கரிப்பு இல்லை, உள்ள இருக்கிற இந்த குணம் உங்க முகத்தை அழகாக்கும். சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்லா ரொம்ப நல்லா பேசுறீங்க, சூப்பராக பேசுறீங்க, நல்லா அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர், ஆமாம் ரைட்டு தான் அப்படின்னு கேட்டு, ஆனால் நடைமுறையில் வாய்ப்பே இல்லை. எப்படி பேசாமல் இருக்க முடியும்? ஒன்றுமே கொண்டு வந்து கொடுக்கலன்னா பேசாமல் இருக்க முடியுமா? பிள்ளைங்க அந்த ராவடி பண்ணுது, எப்படி வாயை வச்சு சும்மா இருக்க முடியும்? அப்படி ஆங்காரவது. ஆனால் நம்மகிட்ட தேவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். வசனம் சொல்லுது, இதுவே தேவனுடைய பார்வையில் உங்கள் சோலையும் உங்களையும் பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். இவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை நடுவில் என் பிள்ளை கனியை இழக்கலையே. குவைட் இன் ஸ்பிரிட், அமைதலுள்ள ஆவி, அமைதலுள்ள ஆவி. நீங்கள் பார்த்துப்பீங்கப்பா. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அபிகைல். நாபாலை பற்றி சொல்லும்போது முரடன், துரோகிருதம் பண்ணுறவன், இருதய கடினம் உள்ளவன், மிருகம் மாதிரி நடந்துக்குவான். தனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு கூட அவளை அக்னாலேஜ் பண்ணதில்லை. சொத்துக்காரன், பணம் எக்கச்சக்கமாக இருக்கு, 1000 வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் மனைவியா மதிக்க தெரியாதவன், நேசிக்க தெரியாதவன், அனுசரித்து போக தெரியாதவன், ஒரு நல்ல குணமாக அவன்கிட்ட சொல்றதுக்கு இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை உயிரை கொடுத்து காப்பாத்துறான். ஓடுறா, அவன் எங்க அவனை கொன்றுவாரோ தாவீது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் காலில் விழுறா, கெஞ்சுறா, இல்லையா இல்லை நாபால அவர் கொன்றாதீங்க, நீங்க போய் இந்த வேலை செய்யலாமா? காரணம் என்ன தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட புருஷனோட அன்பா இருக்கவும், அவனை நேசிச்சாலும் நேசிக்காட்டியும், அவனை கவனிச்சாலும் கவனிக்காட்டியும், எனக்கு உண்டானதை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவரை நேசிக்க வேண்டியது என் மேலே விழுந்த கடமை. அவரை நான் அன்பு செலுத்தணும், அவரை காப்பாற்றணும், அவரை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் என்னோட வேலை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்து தனக்கு உண்டான பணியை நேர்த்தியாக செஞ்சவ அபிகாயில். காரணம் என்ன தெரியுமா? அமைதல் உள்ள ஆவி. அவங்க ரொம்ப அழகாக ஆணுடைய காரியத்தை நிறைவேற்றினாங்க. அழகுக்கு இங்கே பாருங்க, கீழே வாசிங்களேன் 5வது வசனத்தில், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அதில் அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அவ்வளோ நெருக்கத்துக்கு நடுவில் சாராளுடைய பியூட்டிக்கான முக்கிய காரணம் என்னன்னா, she obeyed her husband. சாந்தத்தோட, அமைதியுள்ள ஆவியோட தன் புருஷனுக்கு என்ன செய்தாங்களாம்? கீழ்ப்படிதல். சின்ன பிள்ளைங்க, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் அழகாவீங்க. உங்கள் சுபாவம் மாறும், பிடிவாதம் மாறும், விட்டு கொடுக்குற இருதயம் மாறும். எந்தெந்த இடத்துல நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல கீழ்ப்படியும் போது நமக்குள்ளே என்ன வரும்?
அழகு வரும், அமைதல் வரும். இப்படி இந்த மாதிரி தான் சாராள் தன்னை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அழகுபடுத்திட்டாங்க. இப்போ ஆபிரகாம் ஏன் நீ அழகுள்ள ஸ்திரீன்னு சொன்னாங்க புரியுதா? அவ்வளோ அழகா இருக்கிறாங்க. இப்போ எகிப்துக்கு போனோம். எகிப்தில் இருக்கிறவன் எல்லாம் பார்த்தோன்னே பயங்கரமா பாருங்களேன். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை பாசிங்களேன். 14-15. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீ மிகுந்த அழகுள்ளவள் என்று. ஸோ எகிப்தியர்லாம் ரொம்ப சோப்பாக கலராக இருப்பாங்க, அப்படி தானே? ஆப்பிரிக்காவில் இருக்கு எகிப்து. அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க? பயங்கரமாக இருப்பாங்கல்ல. இந்த பெண்ணை உள்ளே கொண்டு போனால் இவளை காப்பாற்ற முடியாதுங்கிற பயத்தில் தான் ஆபிரகாம் சொன்னார், எம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கிற, இப்போ உன்னை உள்ளே கொண்டு போனால் என்னை கொண்டு போடுவாங்க, அதனால தயவு செய்து என்னை நீ என்ன செய்யணும், காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நீ அழகுள்ள ஸ்திரீனே அவங்கள பார்த்து அவர் சொன்னார். 65 வயசில் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண் தன் புருஷனை காப்பாற்றுறதுக்காக அந்த ஊரில் நடந்துக்கிட்ட அற்புதமான விஷயங்கள் தான் அந்த நீதிமொழிகள் 31:11வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. இங்க இவளை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எகிப்துடைய ராஜா பார்வோனுக்கு அறிவிக்கிறாங்க. அழகுள்ள பெண்ணின் உடனே பார்வோன் என்ன செஞ்சுட்டான்னா தூக்கிட்டு போயிட்டான். அவளை தூக்கி கொண்டு போயிட்டாங்க. இப்ப பார்வோனுக்கு என்னன்னா தனக்கிட்ட இருக்கிறது எல்லாம் எகிப்திய பெண்கள், ஆனா சாராள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. எப்படியாவது அவளை தனக்கு பார்வோனுடைய மனைவி ஆக்கிக்கணும் அப்படிங்கிற பிரயாசம் எடுக்கிறா. அந்த இடத்துல சாராளுடைய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நான் என் புருஷனை நீங்க காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னனால அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களை நம்பி இந்த பட்டணத்துக்கு வந்தேன். இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் ஐ அம் சோ ஃபெய்த்ஃபுல் டு மை ஹஸ்பண்ட். இந்த 65 வருஷத்துல அவருக்கு ரொம்ப உண்மையுள்ள மனைவியா, அவருக்கு அன்பான மனைவியா, எல்லா விதத்திலும் கற்புலவா நடந்திருக்கேன். இப்ப எகிப்துல இந்த பார்வோன் என்னோட அழகு நிமித்தம் என்னை கொண்டு போகணும்னு நினைக்கும் போது உங்களை தவிர என்னை காப்பாத்துறதுக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே, என் புருஷனுக்கு மனைவியாவே நான் போகணும்னு விரும்புறேன், நீங்க என்னை இந்த இடத்துல உண்மையை காப்பாத்திக்க உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எகிப்துல பார்வோனுடைய அரண்மனையில வச்சு தன்னுடைய உண்மை நிமித்தமா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா. கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா, பார்வோனை அவன் குடும்பத்தாரையும் தேசத்தையும் வாதையினால வாதிச்சு எடுத்துட்டார். ஆனா அவ உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அவன் சம்பத்து குறையாது, இன்னும் சவதரிச்சுட்டு வரா. எதனால? அவ கேரக்டர்ல நடந்து. பார்வோன் இப்படி ஒரு பெண்ணை, இவ்வளவு ஹானஸ்டா, இவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு தனக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து அனுப்புறா. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, அங்கிருந்து வந்த பெண் தான் ஆகார். ஆகார் யார் தெரியுமா? பிரின்சஸ் ஆஃப் ஈஜிப்ட். பார்வோன் தன் மகளை இந்த பெண்ணோட இருந்தா என் மக வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளை பார்வோனுடைய குமார்த்தியாகிய பிரின்சஸ வேலைக்காரியா கொடுத்தாலும் ஆபிரகாமுக்கு. அப்ப எந்த அளவுக்கு சாரா நடந்திருந்திருக்கணும். அவர் பாடுறாரு, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை, அவன் சம்பத்து, எங்க போனாலும் என் மனைவி என்னை விட்டு கொடுக்க மாட்டா, என்னை டிஸ்ஆனர் பண்ண மாட்டா, என்னை கேவலமாக பேச மாட்டா, என்னை எந்த இடத்துலையும் தரக்குறைவாக வைக்கவே மாட்டா, எல்லா இடத்துலையும் என் தலை தூக்கி தான் நிறுத்தினான். அபிமெலேக்கோட எல்லைக்கு கூட்டிட்டு போகும்போதும் அவன் மனைவியாவே திரும்பி வந்தா. நிறைய சொல்லுவார். அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு படி அளக்கிறார். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆபிரகாம் ஓடி போய் அவங்கள கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வந்து சாரா கிட்ட 3 படி மாவு எடுத்து கொடுத்து ரொட்டி சுடுமா. நம்ம மைண்ட்ல 3 படி மாவுன்னா உங்களுக்கு எவ்வளோ கணக்கு வரும்? காப்படி உலக்குல 3 படி, ஒரு படியில் 3 படி. ஆனா அவர் கொடுத்த 3 படி எவ்வளோ தெரியுமா? 30 to 35 கிலோ மாவு 3 பேத்துக்கு. வெளியிலேருந்து வந்து அவர்களுக்கு ஆகாரம் செஞ்சு கொடுக்கறதுக்கு 30 to 35 கிலோ மாவு எடுத்து கொடுத்து, ஏமா சீக்கிரமா ரொட்டி சுட்டு, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. திட்டுன்னு கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்து வீட்டில் சோறாக்க சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? வரும்போது பிரியாணி பரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க, வீட்டில் எதுவும் கிடையாது, இப்பெல்லாம் வேலையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவீங்களா இல்லையா? அது இல்லை, இது இல்லை, எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? கேட்க வேண்டாமா? முன்னாடியே சொல்ல வேண்டாமா? அவரும் 3 படி மாவை கொடுத்து ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா மூஞ்சி சுளிக்காம தன் வீட்டாருக்கு படி அளக்கிறது மாத்திரம் இல்லை, யார் அந்த வழியே வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு, அவள் வீட்டில் அவள் விலை கணையாமல் இருக்கும், அப்போ எப்பவும் ரெடியாக இருக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டி, எப்போ வந்தாலும் அந்த வீட்டில் சாப்பாடு, திருப்தியாக சாப்பாடு. தான் அறியாமல் தேவதூதர்களை போஷிச்சதுனால 40 வருஷம் அவங்க சந்ததியை கர்த்தர் மன்னாவை கொண்டு போஷிச்சார். 40 வருஷம் தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் 3 பேர்த்த கூப்பிட்டு வச்சு முக சுளிக்காம கன்று அடிச்சு எண்ணெய் வச்சு ரொட்டி சுட்டு திருப்தியா அவங்கள போஷிச்சு அனுப்பின அந்த கிராட்டிடியூடு 40 வருஷம் தூதருடைய மன்னாவை கொடுத்து இஸ்ரவேலை கர்த்தர் போஷிச்சார். சாராளுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி. நமக்கு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு நேரம் சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்க தயிர் சாதமும் ஒன்றும் இல்லாமல் பிள்ளைங்க போயிட்டு போகிறது. எத்தனை நாள் கடையில் வாங்கி டப்பாவில் கொடுத்து அனுப்புகிறோம்?
இந்த நீதிமொழி 31 அவளை பற்றி சொல்லுது. அவள் தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு, அவள் தன்னை எப்போ பார்த்தாலும் தலை வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, எந்திரிக்க முடியல, படுத்தே கிடக்கிறது. 12 மணி வரைக்கும் பல்லு விளக்குறது இல்லை. காலை சாப்பாடு 12 மணிக்கு, மத்தியான சாப்பாடு 4 மணிக்கு, ராத்திரி சாப்பாடு 12 மணிக்கு. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் அப்படின்னு வசனம் சொல்லுது. படுத்தே கிடக்க மாட்டா, முடியலன்னு சொல்லிட்டே இருக்க மாட்டா. அவளை தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு, சாரால் தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு, எத்தனை பேர் வந்தாலும் ஷீல் ஒர்க். ஆனா இன்னைக்கு எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது, எதுக்குமே பலன் இல்ல, பிசிக்கலி வீக், உடம்பு முடிய மாட்டேங்குது, வேலை செய்யறதுக்கும் மனம் இல்ல, எப்ப பார்த்தாலும் கடை சாப்பாடு, எப்ப பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, சீக்கிரமா என்ன ஆகும், ஏதாவது ஒண்ணு ஹெல்த்தியான விஷயம் எல்லாமே வீட்டுல போயிருச்சு. இவர் அழகா தான் மனைவியை குறிச்சு பாடி சொல்றாரு. அவள் தன் வீட்டாருக்கு படி அளக்கிறாள், இருட்டோடு எழுந்திருக்கிறாள், தன்னை பலத்தால் இடை கட்டுகிறாள், தன் வீட்டாருக்கு எல்லாம் இருக்கா, ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு நல்லா காஞ்சிருக்கா, குளிருக்கு ஸ்வெட்டர் இருக்கா, பிள்ளைங்க வெளியில போனா முடிக்கிறதுக்கு நீட்டா ட்ரெஸ் இருக்கா, யூனிஃபார்ம் துவைச்சிருக்கா, எல்லா துணியும் ரெடியா இருக்கா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல மனைவியோட கேரக்டரை பத்தி இவ்வளவு அழகா சொல்றார். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியது என்பார்கள். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், உங்கள் மருமக சொல்லணும், உங்கள் ஃபேமிலியில் உள்ள மற்ற பேர பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அம்மாவில் ஒரு அம்மா கிடைக்க மாட்டாங்க, இவங்களை போல் ஒருத்தரை நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் வரணும்னா குணசாலியாகவும் புத்தி உள்ள ஸ்திரியாகவும் இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம், எழுந்து நிற்கிறீங்களா? அதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 2 பெண்கள் ஆண்டவர் காட்டுவார். ஒன்று மார்த்தா, இன்னொன்று மரியா. எப்ப ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வந்தாலும் அவங்க வீட்டுக்கு வராம போவே மாட்டாராம். அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த வீட்டில் வந்து ரொம்ப திருப்தியா சாப்பிட்டு அவங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு போவார் ஆண்டவர். ஏசுப்பாக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பெத்தானியால மார்த்தாள், மரியா, லாசரோட வீடு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, ஏசப்பா வந்திருக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மார்த்தாளோட மனசு மட்டும் வேலை செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும், மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும், ராத்திரி சாப்பாடு கொடுக்கணும். அவங்களே ஏசு வந்திருக்காரு, 12 சீஷர்கள் வந்திருக்காங்க, குடும்பத்தில் இருக்கவங்க வந்திருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் நான் சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லூக்கா 10 வாசிங்கன்னா, அவள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அதே இன்னொரு பக்கம் மரியாள் இயேசு வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னு ஓடி போயோட பாத தண்டையில உட்கார்ந்துட்டு அவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு அவங்க இருந்தாங்க. ஒரு கட்டம் வந்துச்சு, தான் யாரு, தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தான் வேலை என்ன, தான் தரிசனம் என்ன, தன்னுடைய அழைப்பு என்ன, எல்லாத்தையும் மாத்த மறந்துட்டாங்க. இப்ப எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா? வீடு கூட்டணும், பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், பிள்ளைகளை பார்க்கணும். இதேதான் மைண்ட ஓடிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் பற்பல வேலை, இந்த வேலை முடியல, அந்த வேலை முடியல, அதை முடிக்கணுமே, இதை முடிக்கணுமே, இது முடியலையே, இதையே யோசிச்சு இப்ப ஒரு கட்டம் வந்துச்சு. இந்த மார்த்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கிறாரு, சாப்பிடறதுக்கு வந்திருக்காரு, சந்தோஷமா எல்லாரும் கூடயும் பேச வந்திருக்கிறாரு. இவங்க நேரடியா போய் ஜீசஸ் கிட்ட சொல்றாங்க, இயேசுவே இந்த மரியாள பாருங்க, எவ்வளவு வேலை இருக்கு, காலையில இருந்து நானே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்க வசனம் 3 வேர்டு வரும், அவள் விசனம் அடைந்து. உங்களுக்கு நான் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து உங்களுக்கு கவலையா இல்லையா ஆண்டவரே அப்படின்னு இயேசுவை பார்த்து உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்க போய் என் தங்கச்சியை பார்த்து அவளுக்கு வேலை செய்யன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுபாட்ட போய் ரொம்ப வேதனையோட பேசுறத பார்க்க முடியும். இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற சகோதரிகளாகட்டும், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களாகட்டும், பிள்ளைங்க, பெண்கள் எல்லாம் எப்படி ஆயிட்டோம் தெரியுமா? நாமளா ஊர்லாப்பட்ட வேலை இழுத்து போட்டுக்குவோம். ஒரே நாள் அத்தனையும் செய்யணும்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்குவோம். செய்யணும்னு இழுத்து போட்டதுக்கு மாத்திரம் இல்லாம யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டேங்கிறாங்கன்னு எல்லார் மேலேயும் கோவம் வருது. இவங்க செஞ்சா என்ன, அவங்க செஞ்சா என்ன, பார்த்துட்டு தானே இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு செய்ய தோண மாட்டேங்குது அப்படின்னு எல்லார் மேலேயும் கோவம் வருது, விசனம் வருது. எல்லா வேலையும் எடுத்துட்டாங்க, கவலை வேற வந்துருச்சு. கவலை வந்து அது மாத்திரம் இல்லாம இப்ப கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. யார்கிட்ட? வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் கிட்ட. இவங்க சரியில்லை, இவ வேலை செய்ய மாட்டேங்கிறா, எப்ப பார்த்தாலும் இப்படி உட்கார்ந்துருக்கா, நான் மட்டும் இப்படியே இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா. அப்ப ஏசு சொன்னாரு, மார்த்தாளே ஸ்டாப், இப்ப இது பேசாதமா, இது இப்ப பேச வேண்டிய நேரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நான் வந்திருக்கேன், திரும்ப வருவேனான்னு தெரியாது. உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், இந்த வேலைகள் எல்லாம் நீ எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆனா என்னோட நேரம் செலவிட முடியுமா? என் கூட உட்கார்றதுக்கு உனக்கு நேரம் கிடைக்குமா? என் பாதத்துல உட்காந்து என் வார்த்தை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்குமா? மரியாதை என்ன பண்ணானா, வேலை எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம், நான் வந்திருக்கும் போது அப்பா சமூகத்தில் நான் உட்காரணுங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டான். ஆண்டு சொல்ற தேவையானது ஒண்ணுதாம்மா, அவள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நிறைய கவலைகளை உள்ள இழுத்து போட்டுக்கிட்டீங்க, நிறைய ஸ்ட்ரெஸ்குள்ள போயிட்டீங்க, நிறைய விஷயம் உங்களை பேர்டன் ஆக்குது. அதனால எதை விட்டும் தெரியுமா? தேவையான ஒண்ணு அப்பா பாதத்துல உட்கார்றது, வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, தேவ சமூகத்துல உட்கார்றது. பாரமெல்லாம் அழுத்திட்டனால
பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டனால தேவனை ஆராதிக்கிறதையும் அவர் பாதத்தில் உட்கார்றதையும் அவரை தேடுறதையும் மறந்துட்டோம். வசனம் சொல்லுது தேவையானது இது மட்டும்தான். அவ எடுப்படாத தெரிஞ்சுக்கிட்டா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்தினுடைய நிறைய சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும், குடும்பம், வாழ்க்கை, புருஷன், பிள்ளைங்க, பண பிரச்சனை, என் சூழ்நிலை, இதெல்லாம் என்னை ரொம்ப அழுத்திடுச்சுப்பா. அதனால தேவையான ஒன்று என்ன நான் மாற்றிக்கவே இல்லை. அதே சுபாவம், அதே கோபம், அதே எரிச்சல். எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என் வீட்டுக்காரர், எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் என் பிள்ளைங்க, நீங்கள் பார்த்து என்னை ஏற்ற துணையாக அவருக்கு தந்திருக்கிறீங்க. இதை எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். என்னை ரொம்ப பிரச்சனைகள் அழுத்தி பாடாப்படுத்திடுச்சு. ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று தான், உங்கள் சமூகங்கிறத நான் மறந்துட்டேன். உட்கார முடியாமல் என் இருதயம் கடினமாயிடுச்சு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்கப்பா, என்னை உயிர்ப்பீங்கப்பா. நான் வாழ வேண்டிய வாழ்க்கையில் வாழாமல் நான் எங்கேயோ கவலையினாலையும் விசனத்தினாலையும் துக்கத்தினாலையும் என்னை நான் இறுக்கிட்டேன் ஆண்டவரே. ஆனால் தேவையானது என்னை விட்டு எடுப்படாத உங்கள் சமூகம் மட்டும்தான். தகப்பனே, இந்த கால வெள்ளம்ட சமூகத்தில் முழுவதுமாக விட்டு கொடுக்குறோம். சோர்ந்து போய் பலனற்று போய் தன்னுடைய எல்லா விதமான கேரக்டரையும் மிஸ் பண்ணி ஆண்டவரே எங்கேயோ இறுகி போன மனநிலையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த கால வேளையில் நீங்கள் உயிர்ப்பிக்கும்படி கொண்டு வந்து அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அவங்க உள்ளங்களை பேசிகிட்டே இருக்கட்டும், அவங்க இருதயங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கட்டும். நிற்கும் போதும் நடக்கும்போதும் கர்த்தருடைய வசனம், நான் எந்த நிலையில் இருக்கேன், நான் எப்படி மாற்றிக்கணும், எனக்கு தேவையானது ஒன்று அப்பா சமூகம். அங்கே உட்காராதனால நான் என்னை ஆராய்ஞ்சே பார்க்கல. வசனம் கவலை என்னை மூடிக்கிச்சு. கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிடச்சிருக்கிற நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தந்து நமக்கு பிரியமானவங்கள நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்போ இந்த காயா 2024 இவங்க லைஃப்பில் பெரிய சேஞ்சை கொண்டு வரட்டும், கேரக்டர் சேஞ்சை கொண்டு வரட்டும், ஃபேமிலிக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும். கணவனுக்கு ஆசீர்வாதமா, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா, பெற்றோருக்கு ஆசீர்வாதமா. பின்ன ஒரு முறை நாங்கள் பார்க்கும்போது இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தின மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் கேட்டு அன்றைய உங்களை கனப்படுத்தத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். திருச்சபையை, ஜனங்களை, பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை, அவங்களோட குடும்பங்களை, அன்றைய இந்த ஊழியங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லைகள் விசாலமாக்கப்படட்டும், ஜனங்களால் நிரம்பட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும், பிரிவினைகள் மாறட்டும். அநேக ஆசீர்வாதங்களை இந்த திருச்சபையின் மூலமாய் இந்த அவிநாசி பட்டணத்தில் நீங்க கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்கு பிரியமான குடும்பமாய் மாறி இந்த ராஜ்யம் கட்டப்படணும்னு மனதார ஆசீர்வதிச்சோம் என்ற நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மிக அழகாக, மிக நேர்த்தியாக அன்பு சகோதரியை கொண்டு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குணசாலியான ஸ்திரீயாய், ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய், தேவனுக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு ஸ்திரீயாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.